بسم الله الرحمن الرحيم வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் குழுமியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் நானும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணித்து மறுமையில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உயர்வான ஒரு அந்தஸ்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களை பின்பற்றுவது மதுஹபாகுமா என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விவரங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்றைய தினம் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, 1984 ஆண்டு தமிழகத்தில் இந்த ஏகத்துவம் எழுச்சி ஆரம்பமான வருடம் என்பதை ஆரம்பகால தொகுதி சகோதரர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அன்றிலிருந்து சற்று முன்பு வரை இந்த ஏகத்துவ எழுச்சியின் காரணமாக, இந்த ஏகத்துவ கொள்கை முழக்கத்தின் காரணமாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் எல்லாம் தூய்மையான மார்க்கத்தை விளங்கி திருக்குர்ஆனின் படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் அடிப்படையிலும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நன்மக்களாக மாறி வருகிற ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த காலங்களில் எல்லாம் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவர் உருவாக்குகின்ற அந்த சமூக மக்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றியும் நாமெல்லாம் அறியும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரு இனம் தெரியாத ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு என்ன நிலை உருவாகிவிட்டது என்றால், நபித்தோழர்களுடைய பெயர்களை கேட்டால் மார்க்கத்தில் கட்டாயமல்ல, ரலியல்லாஹு அன்ஹு என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆள் இல்லையோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களை குறித்து அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு சமூகத்தில் குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிற ஒரு நிலை உருவாகி வருகிறது. மிக மிக பூதாகரமாக எந்த அளவுக்கு குரலை உயர்த்தி சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு அதற்காக வேண்டி மீடியாக்களை பயன்படுத்த முடியுமோ, எந்த அளவு அதற்காக வேண்டி பெருங்கூட்டங்களை திரட்டி சக்தி வாய்ந்த குரல்களை அதிகமாக அழுத்தமாக எழுதியும் பேசவும் முடியுமோ அந்த அளவுக்கு செய்து வருகிறார்கள். இன்றைக்கு சமூகத்தில் நபித்தோழர்கள் என்றால் ஒரு மதிப்பும் மரியாதையும் நீங்கி சாதாரண உங்களையும் என்னையும் போல இன்றைக்கு மனிதர்கள் பார்த்து வருகிற ஒரு நிலை. இந்த நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்றைக்கு சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் மனித சமூகத்திற்கு போதுமானது என்று சொன்னவர்கள் மூன்றாவது ஒரு அடிப்படையை இன்றைக்கு கையில எடுத்திருக்கிறார்கள். அதுதான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை. ஆகவே அவர்கள் எல்லாம் வழிதவறி போய்விட்டார்கள்.
குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்றுகிற நாம் தான் நேரான வழியில இருக்கின்றோம். நம்மை தவிர அதற்காக வேண்டி கூட்டம் போடுகிறவர்கள், அதற்காக வேண்டி எழுதுகிறவர்கள், அந்த குரலை ஓங்கி உயர்த்தி சொல்லக்கூடிய ஜமாத்தினர்கள் அனைவரும் வழிகட்டிலே போய்விட்டார்கள் என்றெல்லாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக மனித சமூகத்திலே இன்றைக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சஹாபாக்களை பின்பற்றுவது மதுகபாகுமா என்கிற ஒரு தலைப்பை ஏகத்துவவாதிகளை அழைத்து வைத்துக் கொண்டு பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சங்கடத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் சகோதரர்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம சஹாபாக்களுடைய பற்றி ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பு. அவர்களை குறித்துள்ள மதிப்பும் மரியாதையும், அவர்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தும், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளும், அவர்களுக்கு இருக்கின்ற மார்க்க ஞானங்களும் எந்த அளவுக்கு இருக்கின்றது, நாம் எந்த அளவுக்கு அவர்களை மதித்து மரியாதையோடு நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆய்வு செய்கிற ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. சமீப காலமெல்லாம் நபித்தோழர்களை குறித்து எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி இனி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி அவர்கள் பேசி வருகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் 72 கூட்டத்தினர்கள் என்று தொடர்ந்து ரமலானுடைய மாசத்திலே டிஎன்டிஜே ஜமாத்தின் மாநில தலைவர் பிஜே அவர்கள் பேசும் பொழுது இஸ்லாமிய வரலாறுகளை ஏதோ ஒரு வித்தியாசமான அடிப்படையிலே அலசுவதாக பேச ஆரம்பித்து அதில் எந்த அளவுக்கு நன்மதிப்பு நாமெல்லாம் வைத்திருக்கக்கூடிய உத்தம சஹாபாக்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி அவர் விமர்சித்திருக்கிறார், இந்த நிலை நீடித்தால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு மாறிவிடும் என்பதை குறித்து நமக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்பட துவங்கிவிட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள்தான் சஹாபாக்கள் என்று பெயர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் ஏதாவது பட்டியலை நமக்கு தந்திருக்கிறான் திருக்குர்ஆன் மூலமாக? இல்லை. சஹாபாக்கள் என்றால் யார் என்று எப்படி கண்டுகொள்வது? நபிமார்கள் என்றால் 25 நபிமார்களை அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு கூறி லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள் என்று தூதரின் மூலமாக சொல்ல வைத்து, தூதர்கள் என்றால் அவர்களுக்கு இறை செய்தி வரும் என்ற ஒரு பட்டியல் திருக்குர்ஆனிலே உண்டு. சஹாபாக்கள் என்றால் யார்? ஹதீஸ்களை இமாம்கள் அலி இப்னு அதி என்று சொல்லப்படுகிற தலை சிறந்த ஒரு இமாம், இமாம் புகாரி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இந்த இமாம்கள் எல்லாம் சஹாபாக்கள் என்றால் யார் என்கிற ஒரு வரை விளக்கணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஹாபாக்கள் என்றால் யார்? யாரெல்லாம் கலிமா கூறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய கண் கொண்டு பார்க்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். இந்த ஒரு பேசிக்கை, இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஒரு முடிவுக்கு சென்றார்கள் என்றால், முஸ்லிமிலே 4ஆம் பாகம் 1962வது நபிமொழியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், போருக்கு நாங்கள் எல்லாம் சென்றால் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த இருதரப்பு அணியினரும் கேட்டுக் கொள்வார்களாம், உங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்ட தோழர்கள் உண்டுமா? உண்டு என்றால் போரை நிறுத்தி எந்த அணியில் நபித்தோழர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற வகையிலே சரணாகதியாகி அவர்கள் திரும்பி விடுவார்கள். அபு சயீத் குத்ரி அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு நபிமொழியை, இந்த சஹாபாக்குடைய இந்த ஒரு நடைமுறையை மேற்கோள் காண்பித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் கண்களால் கண்டார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் என்கிற பட்டியலிலே ஹதீஸ்களை இமாம்கள் வரையறுத்து ஹதீஸ்களை நமக்கு அறிவிக்கிறார்கள். இரண்டாவது,
ஹதீசுகளுடைய தரத்தை குறித்து விரிவாக பேச எனக்கு இங்கே நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். ஹதீசுகளை பொறுத்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார் என்றால் அவருக்கு முன்பு ஒரு 4-5 அறிவிப்பாளர் இடம்பெறுவார். உதாரணத்திற்கு புகாரி இமாமுக்கு முன்னதாக இருக்கிற ஒரு நபர், அவருக்கு முன்னதாக ஒரு நபர், அவருக்கு முன்னதாக ஒரு நபர், அவருக்கு முன்னதாக ஒரு தபஅ தாபியீன், அவருக்கு முன்னதாக ஒரு தாபியீன், அவருக்கு முன்னதாக ஒரு நபித்தோழர். நபித்தோழரிடமிருந்து இந்த செய்தி அப்படியே இமாம்களுக்கு வரும். ஹதீஸ் கலையை பொறுத்தவரையிலே இமாம் அஸ்கலானி அவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் ஹதீஸுடைய உசூல், ஹதீஸ் கலை பொறுத்தவரையிலே எல்லாருடைய நடவடிக்கையும் கண்காணிப்பார்கள். இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருக்கு எப்படி சொன்னார், அவர் இவரை பார்த்திருப்பாரா என்று தபஅ தாபியீன்களையும் பரிசீலனை செய்வார்கள், தாபியீன்களையும் பரிசீலனை செய்வார்கள். சஹாபாக்கள் என்று வந்தால் விட்டு விடுவார்கள். காரணம் என்ன? அவர்களை குறித்து ஆய்வு செய்ய இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கும் உரிமையே கிடையாது. இது ஹதீஸுடைய உசூல், ஹதீஸுடைய தரம் என்று சொல்வார்கள். ஹதீஸை ஆய்வு செய்கிற கலை. எல்லோரையும் விமர்சனம் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்தவர்கள் நபித்தோழர்கள், நபித்தோழர்களிடத்திலே பாடம் பெற்றவர்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் தாபியீன்கள். தாபியீன்களிடத்திலே பாடம் பெற்றவர்கள் தபஅ தாபியீன்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எனது நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு, எனக்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு தலை சிறந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்த பிறகு உள்ள நூற்றாண்டு தலை சிறந்த நூற்றாண்டு. 3 நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள். சஹாபாக்கள் முதல் நூற்றாண்டு, தாபியீன்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு, தபஅ தாபியீன்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு. தாபியீன்களையும் தபஅ தாபியீன்களையும் ஹதீஸ்களை இமாம்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆய்வு செய்வார்கள். அந்த ஆய்வு தாபியீன் எனக்கு அபூ ஹுரைரா அறிவித்தார் என்றோ, அபூ சயீத் அல் குத்ரி அறிவித்தார் என்றோ, எனக்கு அபூ மூஸா அல் அஸ்அரி அறிவித்தார் என்றோ, சஹாபாக்கள் தான் எனக்கு அறிவித்தார் என்று வந்தால் எல்லா ஹதீஸ்களை இமாம்களும் அவருக்கு கீழ் இருக்கிறவர்களை எல்லாம் சரிபார்த்து சரி என்றால் அந்த ஹதீஸை பாடத்திலே பதிவு செய்து சஹீஹ் என்று குறிப்பிடுவார்கள். ஆக எந்த இமாம்களானாலும் ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது சஹாபாக்கள் என்றால் பயந்து விடுவார்கள். காரணம் என்ன? அவர்களை குறித்து ஆய்வு செய்யக்கூடாது. இது ஹதீஸினுடைய உசூல். மூன்றாவது, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இந்த நபித்தோழர்களை குறித்து என்ன சொல்லுகிறான்? பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் சகோதரர்களே, திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு இரவில் எங்காவது ஒரு இடத்தில் மொத்தமாக 30 ஜுஸுவும் கிதாபாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கவில்லை. 23 ஆண்டு காலமும் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு சிறுக சிறுக இறக்கப்பட்டதுதான் திருக்குர்ஆன் இல்லையா? இந்த திருக்குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம் அனைவர்களுக்கும் தெரியும். அப்ப இறங்குகிற அந்த இறை செய்தியை வாய்வழி செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அதை எழுதுவதும் பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த திருக்குர்ஆனை அழகான அடிப்படையில் பாதுகாத்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கியதும் யாரு? உத்தம சஹாபாக்கள் இல்லையா? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சஹாபாக்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை என்றால் திருக்குர்ஆன் இன்றைக்கு புத்தக வடிவில் நம்முடைய கையில கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும், அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும், உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் இந்த திருக்குர்ஆன்கள் எல்லாம் எப்படி பிரதி எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அந்த திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்டது என்கிற வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் சஹாபாக்கள் தான் முழுக்க முழுக்க அந்த காரியத்தை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஏன் திருக்குர்ஆனை புத்தக வடிவிலே தொகுக்கவில்லை? என்ன காரணம்? இனி வஹி வருமா வராதா என்று அவருக்கு தெரியாது, வஹி முடிந்து விட்டதா என்று அவருக்கு தெரியாது. புத்தக வடிவிலே இதுதான் குர்ஆன் என்று தொகுத்து முடித்த பிறகு மீண்டும் வஹி வந்தால் எங்கே கொண்டு போய் தொகுக்குவது? ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் மரணிக்கின்ற வரை நபிமார்களுக்கு வஹி வரலாம். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் அதை புத்தக வடிவில் தொகுக்கின்ற பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை.
என்ன செய்தார்? இறங்குகிற ஆயத்தெல்லாம் தொழுகையிலே ஓதுவார், தோழர்களுக்கு சொல்லுவார். அதற்கென திருக்குரானை தொகுக்கின்ற ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார். ஸெய்த் பின் ஜாபித் அவர்கள் அதற்கு தலைவர். அப்ப திருக்குரானை தொகுத்து மக்கள் மன்றத்திலே கியாம நாள் வரை சமர்ப்பிக்கின்ற முழு உரிமையும் முழு உழைப்பும் கொடுத்தவர்கள் யாரு? உத்தம சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களுடைய நடத்தையின் மீது நான் சந்தேகப்படுகிறேன் என்றால் அது எங்கு போய் முடியும்? அவர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு தொகுக்கப்பட்ட திருக்குரானிலே கொண்டு போய் நிற்கும். அதற்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டியதுதான் கடைசி நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இப்னு மாஜாஹ்வினுடைய நபிமொழி தொகுப்பினுடைய ஆரம்பத்திலே பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு யாராவது வந்து ஒரு மார்க்க விஷயம் குறித்து சட்ட விளக்கங்கள் கேட்டால் சஹாபாக்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, நேற்று சொன்னது மறுநாள் பலகீனம் என்றெல்லாம் சமூகத்திலே எடுத்தார் கைப்பிள்ளையை போல ஹதீஸ்கள் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு விஷயம் கேட்டார்கள் என்றால், சட்ட விளக்கம் கேட்டார்கள் என்றால், எழுந்து அத்தஹியாத்திலே அமருவார்கள். இரண்டு கண்கள் எல்லாம் மாதுளம் பழம் போல சிவக்க ஆரம்பிக்குமாம். அழுவார்களாம், தாடி நினைகிற அளவுக்கு. ஆடைகளை எல்லாம் சரி செய்வார்களாம். அதற்கு பிறகுதான் ஒரு நபிமொழியை அறிவிப்பார்களாம். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது யார் நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகிறானோ அவன் தங்குமிடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த ஒரு அச்சம் அந்த உத்தம சஹாபாக்களுக்கு. அப்படியானால் குர்ஆனை பாதுகாத்து இந்த மனித சமூகத்திற்கு வழங்குகிற விஷயமானாலும், ஹதீசுகளை சமூகத்திலே சமர்ப்பிக்கின்ற விஷயமானாலும், அதிகம் அதிகம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அஞ்சியவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். ஏன் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இந்த விஷயத்தை உங்களோடு நான் பரிமாறுகிறேன் என்றால், என்னையும் உங்களையும் இந்த மனித சமூகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய குடும்பத்தார் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் அர்ப்பணம் செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்து மாண்டு போனார்களே அந்த உத்தம சீலர்கள், அவர்களை குறித்து யார் மூலமாக நாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும், அவருடைய பெயர் நம் கண் முன்னால் மொழியப்பட்டாலும், காதால் கேட்டாலும், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு அதை நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அப்படியானால் மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு, சஹாபாக்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியார் கண்கொண்டு பார்த்து ஒரு சில நிமிடமேடும் தங்குகிறார்களோ அவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் திருக்குரானை தொகுத்து மனித சமூகத்திற்கு வழங்கியவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் தான் திருக்குரானுக்கு விளக்க உரை வழங்குவதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் அந்த சஹாபாக்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருக்குரானிலே நீங்க எல்லாம் தொழுகையிலே சாதாரண ஓதுகிற வசனம் தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இல்லீங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெற்றி வரும், வெற்றி வரப்போகிறது. அப்படி வெற்றி வந்தால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு தழுவுவார்கள். தழுவினால் நபியை நீங்கள் தௌபா செய்யுங்கள், திக்ரு செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். 4 வரி. நாமெல்லாம் இப்படித்தான் அந்த வசனத்தை வழங்கி வைத்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையை கூட்டினார். அவருடைய ஆட்சி காலத்தில் சபையை கூட்டி இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹை குறித்து நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஒவ்வொரு நபித்தோழரத்திலே கேட்டார். ஒவ்வொரு நபித்தோழரும் அவர்கள் புரிந்த அர்த்தத்திற்கேற்ப விளக்கம் கூறினார். ஆயத்திற்கு என்ன விளக்கம்? இந்த ஆயத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார் என்கிற முன்னறிவிப்பையே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று வித்தியாசமாக பேசினார். எப்படி? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப் போகிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த الناس يدخلون في دين الله افواجا. வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள். அப்படியானால்
மார்க்கம் வெற்றி அடைய போகிறது. இந்த மார்க்கத்தை கூட்டம் கூட்டமாக மக்கள் பின்பற்ற போகிறார்கள். அப்படியானால் நபித்துவ பணி முடிவடைய போகிறது. இப்படி விளக்கும் போதுதான் உங்களுக்கே தெரியும். இப்படி விளங்கியவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள், இப்படி விளக்குகிறவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். இவர்களை குறித்து, அவர்களுடைய சிறப்புகளை குறித்து அல்லாஹ் பல இடங்களிலும் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களை ஏன் நான் இதை உங்களுக்கு கேட்க வைக்கிறேன் என்றால், நாமும் அவர்களும் ஒண்ணுதான். என்ன, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அவர்கள் ஒரு 80% பின்பற்றி இருப்பார்கள், நாம் ஒரு 60% பின்பற்றி இருப்போம். அவர்கள் ஒரு 90% பின்பற்றி இருப்பார்கள், நாம் ஒரு 40% பின்பற்றி இருப்போம். அவர்கள் ஒரு 30% பின்பற்றியவர்களும் உண்டு, நாம் ஒரு 5% பின்பற்றி இருப்போம். இதுதான் வித்தியாசமே தவிர அவர்களும் மனிதர்கள், நாமும் மனிதர்கள். அவர்களும் எல்லா வகையான ஹராமையும் செய்திருக்கிறார்கள், நாமும் எல்லா வகையான ஹராமையும் செய்யக்கூடியவர்கள். சிறு தரம் தாழ்த்துகிற நிலை இன்றைய சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. பச்சையாக எந்த மேடை, எந்த கூட்டம் என்றெல்லாம் இப்பொழுது பார்ப்பதே கிடையாது. எந்த மீடியாவை வேண்டுமானாலும் பயன்படுத்தி உரத்த குரலிலே இன்றைக்கு சொல்ல தயாராகிவிட்டார்கள். அப்படியானால் நாமும் அவர்களும் ஒன்னா என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 59வது அத்தியாயத்தின் 9வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன தபஉத்தார வல் ஈமான மின் கபிலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜ்ஜத்தின் மிம்மா ஊது வ யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே அடித்தளம் அமைத்து மதீனாவில் அவர்களை எதிர்பார்த்து அவர்கள் வந்தவுடனே அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை எல்லாம் செய்தார்களே அந்த அன்சாரிகள், அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையின் மீது அதிக அக்கறை செலுத்தியவர்கள் அந்த அன்சாரிகள். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பின்னாடி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். இந்த அன்சாரிகளை குறித்து எந்த அளவுக்கு கொச்சையாக இன்றைக்கு எப்படி பேசி வருகிறார்கள் என்பதற்கு சொல்ல வருகிறேன். முஹாஜிர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னதாகவே மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து முஹாஜிர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் வந்தவுடனே தனக்கு தேவையான பொருள்களை எல்லாம் அவர்களுக்கு வாரி வழங்கி அவர்களை சகோதரர்களாக மாற்றி அமைத்த அன்சாருடைய பண்பை அல்லாஹ் 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தை சொல்கிறார். 2வது அத்தியாயத்தின் 207வது வசனம், وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டுமே தனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கூட அவர்கள் அர்ப்பணம் செய்வார்கள். யார் அவர்கள்? சஹாபாக்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஆயத்து யாருக்கு இறங்கியது? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறங்கியது. நபித்தோழர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்து என்று திருக்குர்ஆனிலே தொகுத்தால் அது வரும் சட்டேறக்குறைய 25-50 ஆயத்துகள் வரும். அவருடைய சிறப்புகள், அவர்களுக்காக வேண்டி அவருடைய சூழ்நிலைகளை அனுசரித்து இறக்கப்பட்ட ஆயத்துகள். 9வது அத்தியாயம் 117வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், لقد تاب الله على النبي والمهاجرين والانصار الذين اتبعوه في ساعة الأسرة. தபூக் என்று சொல்லப்படுகிற போரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் இந்த நபியின் மீதும் முஹாஜிர்களின் மீதும் அன்சாரிகளின் மீதும் அல்லாஹ் நிச்சயமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்கிவிட்டான். 9வது அத்தியாயத்தினுடைய 117வது வசனம், 9வது அத்தியாயத்துடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றார்களே, முஹாஜிர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றார்களே அவர்களும், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹு பிஇஹ்சான். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களையும் யார் பின்பற்றினார்களோ அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அவர்களை பின்பற்றி வாழ்கிற மக்களையும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். இது உங்களுக்கும் எனக்கும் இறக்கப்பட்ட ஆயத்து அன்புக்குரிய சகோதரர்களே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துச் சொல்லப்படக்கூடாது, கேட்பதற்கே ஆள் இல்லையாம்.
ஆரம்பத்தில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துச் சொல்லப்பட்ட பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். யார் அந்த அடிமை, யார் அந்த சுதந்திரமானவர்? ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்று வந்தார்களே, அவர்களும் அன்சாரிகளையும் அவர்களை பின்தொடர்ந்த மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற ஒரு ஆயத் திருக்குர்ஆனில் 9வது அத்தியாயம் 20வது வசனம். இப்படிப்பட்ட நபித்தோழர்களுக்கு மாபெரும் மகத்தான வெற்றி உண்டு, அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி அந்தஸ்து உயர்வு உண்டு என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ். நிச்சயமாக யார் நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய பொருள்கள் அனைத்தையும் தியாகம் செய்து புறப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வை, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மகத்தான ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை வைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 33வது அத்தியாயத்தின் 23வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதல்லாஹு அலைஹி ஃபமின்ஹும் மன் கல்லா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தலிர். நிச்சயமாக ஒரு சாரார் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களும் உண்டு, நிறைவேற்றுகிற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்களும் உண்டு. யார் அவர்கள்? உத்தம சஹாபாக்கள். அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்களாம், யா அல்லாஹ், இந்த தீனுக்காக வேண்டி எதையும் செய்ய நாங்கள் தயார். அந்த வாக்கை போரின் மூலம் உயிர் நீத்த ஒரு சில சஹாபாக்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஒரு சில சஹாபாக்கள் அந்த வாக்குறுதி நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை குறித்து சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் ஆயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது நூற்றாண்டில் வாழ்கிற என்னுடைய தோழர்கள் சங்கை மிக்க சிறந்தவர்கள். எனக்கு பிறகு வருகிற நூற்றாண்டு அதுவும் சிறந்தது, அதற்கு பிறகு வருகிற நூற்றாண்டு அதுவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், பத்ர் போரில் பங்கெடுத்தார்களே உத்தம தோழர்கள், அவர்களை குறித்து அல்லாஹ் சொன்னானாம், இனி நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்யுங்கள், எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னானாம். புகாரியிலே 3983வது நபிமொழி. பத்ர் போரிலே 300க்கும் அதிகமான சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள். அவர்கள் விரும்பியதை செய்யட்டும், அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்ற ஆயத் என்ற ஒரு நபிமொழி. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், பத்ர் போருக்கு பிறகு கைதிகளை என்ன செய்வது என்கிற ஒரு ஆலோசனை நடக்கிறது சகோதரர்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அவர்களிடத்திலே கல்வி இருக்கிறது இறை தூதர் அவர்களே, கல்வியை நாம் கற்றுவிட்டு அவர்களை விடுவிக்கலாமே. இன்னொரு நபித்தோழர் நஷ்ட ஈட்டு தொகையை பெற்று விடுவிக்கலாமே. இன்னொரு நபித்தோழர் அவர்களை வெறுமனே விடுவிக்கலாமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேண்டாம் யா ரசூலல்லாஹ், கொன்று விடுங்கள், திரும்ப சென்றால் மீண்டும் அவர்கள் பணிதிரட்டி வருவார்கள், அணிதிரண்டு வருவார்கள், கொன்று விடுங்கள். எல்லா ஆலோசனையும் கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு சொல்கிறார், நஷ்ட ஈட்டு தொகையை பெற்று அவர்களை விடுவது என்று. தீர்ப்பு அமுலாக்கப்பட்டு நஷ்ட ஈட்டு தொகையின் பிரகாரம் ஒவ்வொரு ஆட்களும் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிறான். பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். என்ன ஆயத்? பத்ர் போரில் மட்டும் உங்களை நான் மன்னிக்காவிட்டால் நஷ்ட ஈட்டு தொகை வாங்கி விடுவிப்பதாக தீர்ப்பு சொன்னீர்களே, அதற்காக வேண்டிய உங்களை நான் வேதனை செய்திருப்பேன். ஆயத் இறங்கிய உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழுது கொண்டிருந்தார்களாம். 6வது நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க போனார்களாம். என்ன யார சூழல்ல அழுது கொண்டிருக்கிற, என்ன காரணம்? அபூபக்கர் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் சொன்னால் நானும் சேர்ந்து அழுவேனே, என்ன காரணம்? நீங்கள் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டானே, கொன்றிருக்க கூடாதா? நஷ்ட ஈட்டு வாங்கியதை அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விட்டோமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை கண்டித்து உமர் அவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கிறான். நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று பத்ர் போர்க்களத்திலே உத்தரவாதம் எந்த சமூகத்திற்காவது வழங்கியிருக்கிறான் அல்லாஹ்? அவர்களும் நாமும் ஒன்னா சகோதரர்களே, அவர்களும் நமக்கும் ஒரே அந்தஸ்தா சகோதரர்களே, அவர்களும் நாமும் மனிதர்கள் அடிப்படையிலே ஒன்றா சகோதரர்களே? நிச்சயமாக இல்லை. அகல் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை தினம் போர் நடக்கப் போகிறது என்றால் இன்றைய தினம் அகல் குழி வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடுமையான பசி, பசியின் காரணத்தினால் வயிறுகளிலே கற்களை கட்டிக்கொண்டு உத்தம சஹாபாக்கள் எல்லாம் குழி வெட்டிக் கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளையும் இந்த முஹாஜிர்களையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ்.
அவர்கள் படுகிற இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்கள் எல்லாம் மறுமையில் நீ வெற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் யா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ்வாகிய நீ உண்டு, நான் உண்டு யா அல்லாஹ். வேறு எதற்காக வேண்டியும் அவர்கள் இப்படி கஷ்டப்படவில்லை யா அல்லாஹ். என்னுடைய அன்சாரிகளுடைய பாவங்களை, என்னுடைய முஹாஜிருடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போர் நடக்கிற பொழுது குழிவெட்டி கொண்டிருந்த அந்த உத்தம சீலர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிற சகோதரர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்சாரிகளை நேசிப்பவன் மூமீன், மூமீனுடைய அடையாளத்தை பெற்றுவிட்டான். அன்சாரிகளை எவன் வெறுக்கிறானோ அவன் நயவஞ்சகத்தின் அடையாளத்தை பெற்றுவிட்டான். மூமீன்களுடைய விருப்பத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறது. அன்சாரியுடைய விருப்பத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறது. அன்சாரியுடைய வெறுப்பில் அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தார்களே உத்தம சீலர்கள், அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் அன்புக்குரிய சகோதரர்களே. நாமெல்லாம் மழை அளவுக்குள்ள தங்கத்தை நாம் தர்மமாக கொடுத்தாலும் நன்மை என்ற பட்டியலில் மலக்குமார்கள் நமக்கு எழுதுவார்களே, அதை காட்டிலும் இந்த அபூபக்கரோ உமர் அவர்களோ உத்தம சீலர்களோ ஒரு கையளவோ கையின் பாதி அளவோ கோதுமை மணியை எடுத்து தர்மம் கொடுத்தார்கள் என்றால் அதற்கு ஈடாகாதாம் தங்கத்தை மலையளவு நாம் கொடுக்கிற தர்மம். எங்கே இருக்கிறது தக்குவா? எங்கே இருக்கிறது ஈமான்? எங்கே இருக்கிறது அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சம்? எந்த நேரமும் மறுமை மறுமை, எந்த நேரமும் சொர்க்கம் சொர்க்கம், எந்த நேரம் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு, எந்த நேரம் அல்லாஹ்வுடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்க்கையை கழித்த உத்தம சீலர்கள் எங்கே? நாம் எங்கே அன்பிற்குரிய சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஹாக்கிமிலே 3வது பகுதி 632வது நபிமொழி, என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள், என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள். என்னுடைய தோழர்களை ஏசுவதை நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தையும் மனித சமூகத்துடைய சாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, 57வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹி வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த் லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹு வகாத்தல். மக்கா வெற்றிக்கு முன்னதாகவே யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நிகராக மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்களும் சமமே ஆக முடியாது. 2 பேரும் சஹாபாக்கள் தான். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பத்ர் போரிலே பங்கெடுத்தவர்களும் சஹாபாக்கள் தான், பத்ர் போரிலே பங்கெடுக்காதவர்களும் சஹாபாக்கள் தான். பத்ர் போரிலே பங்கெடுத்தவர்களுக்கு என்ன அந்தஸ்து? விரும்பியதை அவர்கள் செய்யட்டும் என்ற ஒரு அந்தஸ்து. உஹது போரிலே பங்கெடுத்தவர்களும் சஹாபாக்கள், பங்கெடுக்காத சஹாபாக்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். இபாதத்துகளிலே ஏற்றத்தாழ்வு, அமல்களிலே ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத் 48வது வசனத்தினுடைய 18, 19வது வசனம், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயியூனக தஹத ஸஜரா. ஒரு மரத்து அடியின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து எல்லாம் ஒரு பையத்தை செய்தார்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு பிரதிநிதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். திரும்பி வர தாமதமானார். அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்தி கிளம்பியது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதிநிதியை கொள்வது வழக்கத்திற்கு மாற்றமானது. எனது உஸ்மானை யாரெல்லாம் கொன்றார்களோ கொன்றது உறுதியாக்கப்பட்டால் அவரை பழி தீர்க்க வேண்டும், என்னிடத்திலே போர் தொடுக்க யாரெல்லாம் தயார் என்று கேட்டார். உடனடியாக புகாரிலே செய்தி வருகிறது, 1400 சஹாபாக்கள் உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து பையத்து செய்தார்கள். பழிக்கு பழி வாங்க நாங்கள் தயார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், மரத்தடிக்கு கீழ் இருந்து 1400 உத்தம சீலர்கள் உங்களோடு பையத்து செய்தார்களே அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான். அப்ப ஒரு 1400 சஹாபாக்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு, பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு பொது மன்னிப்பு, அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்டு அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி என்று சொன்னவர்கள் எல்லாம் விதிவிலக்கு. அதுபோக திண்ணை சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னது, 10 சஹாபாக்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இவர்கள் எல்லாம் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சஹாபாக்கள். யார் இவர்கள் எல்லாம்? பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக என்னுடைய தோழர்கள் அன்சாரிகள் எந்த வழியில் நடக்கின்றார்களோ அதே வழியில் தான் நானும் நடப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகளெல்லாம் திருக்குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியிலும் அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் சகோதரர்களே. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், இப்படியெல்லாம் அந்தஸ்து இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கத்தில் எங்க அனுமதி இருக்கிறது? என்ன ஆதாரம்? இப்பொழுது என்ன புதிய பிரச்சனையை கிளப்புகிறார்கள் என்றால், குர்ஆன், ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய உத்தம சஹாபாக்களை பின்பற்றுவது. யாராவது எங்காவது சொல்லி இருக்கிறார்களா? ஐஆர்ஜிசியினுடைய சகோதரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், அவர்கள் தவ்ஹீதை சொல்கிறார்கள். அஹ்லே ஹதீஸ் ஜமாத்துடையவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஜமியத் தஹ்லீல் குர்ஆன் வ ஹதீஸுடைய நம்முடைய அமைப்பு இருக்கிறது, இஸ்லாமிய பிரச்சார பேரவை அமைப்பு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டிலே எங்காவது ஏதாவது ஒரு மூலையில குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு சஹாபாக்களை மட்டும் பின்பற்றுங்கள் என்று யாராவது எங்காவது சொன்னார்களா? இவர்கள் கொடிபிடித்து பேசுவதற்கு யாருமே எங்குமே சொல்லவில்லை. அல்ஜன்னத்திலே ஐஆர்ஜிசி நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துடைய முடிவாக அல்ஜன்னத்தில் ஒரு மாதம் வெளிவந்தது, சஹாபாக்களுடைய கூற்று குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எங்கும் இடம்பெறாது. என்ன தவறு நடந்தது? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்று ஒட்டுமொத்த வருகிற வாசகம் அச்சுப்பிழையின் காரணமாக விடுபட்டு விட்டது என்று மறாவது மாதமே அதை திருத்தி வெளியிட்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எங்கும் சொன்னதில்லை என்று திருத்தமும் வெளியிட்டு பிரச்சனை முடிந்தாகிவிட்டது. ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? பொதுவாகவே அவர்களுக்கு என்ன பழக்க வழக்கம் என்றால், தனக்கு முன்னால் யாரும் வளர்ந்து விடக்கூடாது. ஒரு மனிதன் தனக்கு முன்னால் வளர்ந்து வருகிறான் என்றால் ஒன்றையா அவருடைய பொருளாதாரம் சரியல்ல என்று ஒரு சேற்றை வரி பூசுவார்கள், அல்லது அவன் பெண் விஷயத்திலே சரியில்லை என்று அடிச்சுட்டு விடுவார்கள். அதோடு அவன் மனம் உடைந்து சமூகத்தை விட்டு ஓகி விடுவான். தனி மனிதன் அல்லாமல் ஏதாவது ஜமாத்தார்கள் அவர்களுக்கு போட்டியாக எங்காவது தாவா செய்தால் அந்த ஜமாத்தார் பொருளாதாரத்தில் சரியில்லமா, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா, எடுத்தோம் ஒரு அடி எடுத்து விட்டுறது. இது ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் சரியில்லை என்று சொன்னார்கள். திரும்ப மாநில தலைமையில் இருக்கிற எல்லோரும் பெண்களுடைய பொறுக்கிகள் என்று சொன்னார்கள். இவைகள்லாம் சமூகத்தில் எடுபடாமல் போனதை புரிந்த உடனே என்ன சொன்னார்கள்? அவர்கள் இப்பெல்லாம் மதுஹபுக்கு போயிட்டாங்கம்மா, ஒண்ணுமே பேச முடியாதுமா. எங்க மதுஹபுக்கு போனார்கள்? யார் மதுஹபுக்கு போனார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லாத, அல்லது சொன்னதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொல்லுவார்களா? சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? முதலில் என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார்கள் என்றால், எப்படியாவது ஒரு ஜமாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என நினைத்தால் அவர்கள் மதுஹபுவாதிகள், சிறுக்குவாதிகள், அவர்கள் தடம் புரட்டு விட்டார்கள், வழிகட்டு விட்டார்கள். இப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மூன்றாவது அடிப்படை ஆதாரம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம். இப்படியெல்லாம் இன்றைக்கு கிளப்ப ஆரம்பித்து விட்டார்கள். சமூகத்தில் எடுபடாது. மக்கள் இன்றைக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். எங்கும் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஒரு ரூபத்தை உருவாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவாக்கி சஹாபாக்களை இன்றைக்கு தரைக்குறைவாக சாதாரண ஒரு கேலி சித்திர பொருளாக இன்றைக்கு உத்தம சஹாபாக்களை மாற்றி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய சம்பவம் தெரியுமா சகோதரர்களே? ஏன் இந்த நிலை என்று யாராவது நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களா? ஏன் இந்த நிலை? சஹாபாக்கள் என்று யாராவது நினைத்தாலே அவர்களுக்கு மார்க்க அறிவு கிடையாது. நம்முடைய அண்ணனை காட்டிலும் அபூபக்கர் என்னதான் இருந்தா நம்ம அண்ணன் அளவுக்கு வராதுமா. கூடலும் பேசுறான் இன்னைக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவை காட்டிலும் அண்ணனுக்கு அறிவு ஜாஸ்தி. இன்றைக்கு எல்லா துறையும் இன்றைக்கு ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யாத துறையே இன்றைக்கு இல்லை. எதை எடுத்தாலும் 10 CD, எது எடுத்தாலும் 20 CD, எதை எடுத்தாலும் 30 CD. ஆய்வு செய்யாத துறையே இல்லை. ஏன் இந்த நிலையை உருவாக்குகிறார் தெரியுமா? பச்சையாகவே சமீபத்தில் முஃப்தி உமர் ஷரீப் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களை பின்பற்றலாமா 2 CD வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 2 CDயை நீங்கள் வாங்கி பார்த்தால் அந்த 2 CDயில சொல்லுகிறார்கள், இந்த சஹாபாக்களை குறித்து நாம் இப்பொழுது பேசுவது இன்றைக்கு ஒன்றும் பேசல, ஒரு 20 வருஷமாவே பேசிட்டு வர்ற மாட்டோமோ. ஆனா இன்னைக்கு பேசுற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. நாம 20 வருஷமா அதான் சொல்றோம். அரண்மனைக்கார தெருவில் பேசுறாரு. உட்கார்ந்து இருக்கிறவெல்லாம் யாரு? போன வாரம் தொழுவு வந்தவர். 20 வருஷம் அவர் சொல்றாருங்கிற யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனா 20 வருஷமா பேசுறேன்னு சொல்றீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல.
20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் என்ன சொன்னாருங்கிறதுக்கெல்லாம் புஸ்தகம் இன்றைக்கு ஆதாரமா இருக்குது. அவர் வெளியிட்ட திருமதி ஹதீஸ் இன்றைக்கு ஆதாரமா இருக்குது. சஹாபாக்களை குறித்தவர் என்ன கண்ணோட்டத்தில் இருந்தார் என்பதற்கு இன்றைக்கு ஆதாரம் இருக்கிறது. எப்பொழுது மாறினார் தெரியுமா? இன்றைக்கு சமூகத்தில் தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டுமானால் வித்தியாசமான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சந்து பொந்துகள் எல்லாம் பேசுவார்கள். அவரா இப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்தவராயிற்று, அப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்த அண்ணனை நேத்திக்கு கேஸ் கிட்ட சூப்பர் விளக்கமா. என்ன விளக்கம்? யாரும் சொல்லாத விளக்கம். ஜக்காத்தை குறித்து அவர் சொல்லுகிற விளக்கத்திற்கு சஹாபாக்கள் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் இப்படி சொன்னார்களே என்று யாராவது எடுத்து காண்பிப்பதற்கு முன்னாடியே சஹாபாக்களா அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள்மா, சஹாபாக்களா அவர்கள் எல்லாம் பைத்துல் மால திருடனவங்கம்மா, சஹாபாக்களா அவர்களுக்கெல்லாம் தமத்து ஹஜ்ஜே தெரியாதுமா, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா, சஹாபாக்களா அவர்களுக்கு சாதாரணமா குளிப்பு கடமையான ஹதீஸே தெரியாதுமா அப்படிலாம் சொல்ல அடிச்சு விட்டு அந்த நோட்டீஸ் வீட்டு எவனுமே போக மாட்டான். என்ன ஜக்காத்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருஷம் கொடுக்கணும்னு சொல்றாரு, உமர் அவர்கள் வருஷம் கொடுக்குறாங்க. அதான் ஏற்கனவே சொல்லிக்கலாமா, தமத்து ஹஜ் தெரியாதவர்கள் எல்லாம் கூட்டு வந்து ஏமா நீங்க எல்லாம் பேசுறீங்க. அப்ப தான் சொல்லுகிற ஒரு கருத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் எதிர்ப்பு தெரிவிக்கிற, ஆய்வு செய்கிற அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபாக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டால் தன்னுடைய புது புது கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் மத்தியிலே நிலைநாட்டலாம். செய்வினை ஆனாலும், ஜக்காத் ஆனாலும், என்ன ஒரு மசாயில் ஆனாலும், எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு தைரியமாக எடுத்து சொல்லலாம். என்ன காரணம்? அதற்கு கவுண்டர் கொடுத்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமானால் அது உத்தம சஹாபாக்களாகத்தான் இருக்க முடியும். அவர்களை அறிவில்லாதவர்கள், அறிவில் குறைந்தவர்கள், அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றியுள்ள ஞானம் இல்லை, அவர்களுக்கு தெரியாதது இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிறது, அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது என்றெல்லாம் சேற்றை வாரி சஹாபாக்களின் மீது பூசினால் வேலை முடிந்ததல்லவா? இலகுவாக காரியங்களை மசாயில்களை மக்கள் மத்தியில சமர்ப்பிக்கலாம் அல்லவா? அதற்குத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இவர்கள் இனி சஹாபாக்களுடைய விஷயத்திலே கை வைத்து அவர்களுக்கு அறிவில்லை என்று சொல்லி நபிமார்களுடைய விஷயத்திலும் அவர்கள் கை வைத்து விட்டார்கள். எங்கே போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது, எல்லாம் முடிந்து கரையில நிற்கிறார்கள், அவ்வளவுதான். எங்கு போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போய்விட்டார்கள். எல்லாம் தாண்டி 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 இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நிலை இருந்தது. எல்லா ஏகத்துவத்தை பேசுகின்ற சலஃபு சாலிஹீன்களுடைய, ஏகத்துவத்தை பேசுகின்ற உலக மக்களுடைய, ஏகத்துவத்தை போதிக்கின்ற மார்க்க அறிஞருடைய ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா? குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மூடலாக இருக்கிறது. ஹதீஸில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மூடலாக இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒரு செய்தி மூடலாக சொல்லப்பட்டால் விளக்கத்திற்காக வேண்டி சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளலாமா? இதுதான் சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத இருக்கின்ற அதிகப்படியான ஒரு விளக்கத்திற்கு ஒரு நபித்தோழர் ஒரு செய்தியை சொன்னால் அரண்மனைக்கார் தெருவில் இருக்கிற நீங்கள் சொல்லுகிற செய்தியை காட்டிலும் அந்த செய்தி இருக்கக்கூடாதா? அப்ப நபித்தோழர்கள் கூடையே வாழ்ந்தார்களே, நபித்தோழர்களுக்கு தானே நேரடியாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை சஹாபாக்கள் ஓதி காண்பித்தார்கள், அவர்களுக்கு தானே நேரடியாக அர்த்தம் தெரியும், அவர்கள் சொல்கிற அர்த்தத்தை தானே முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் அர்த்தம் சொன்னால் அவர்கள் அர்த்தம் சொல்லாவிட்டால் நாம் ஏற்கொள்ளக்கூடாதா? அவர்கள் சொன்னால் தான் ஏற்க வேண்டுமா? அவர்கள் சொன்னதிலே அந்த தவறு, இந்த தவறு, இந்த தவறு, அந்த தவறு, தவறை பட்டியல் போட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் பிரச்சனை அன்புக்குரிய சகோதரர்களே. மூடலாக சொல்லப்பட்ட வாசகங்களுக்கு விளக்கமாக சஹாபாக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? இதுதான் பிரச்சனை. குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் யாரும் சொல்லவில்லை. சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நம்பவும் மாட்டீர்கள். மதுஹபுவாதிகளோடு கொண்டு போய் ஏகத்துவவாதிகளை சேர்த்து விட்டார்கள். மதுஹபுவாதிகளோடு கொண்டு போய். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், தொழுகையில இமாம் வலல்லாலீன் என்று சொல்லுகிறார். ஆமீன் நாமெல்லாம் சத்தம் போட்டு சொல்லுகிறோமா இல்லையா? சொல்லுகிறோமா இல்லையா? சொல்லுகிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தான் மார்க்கம், இதை தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்றால் எந்த கிதாபில் ஆமீன் பின்னால் இருக்கிற மக்கள் சப்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா எங்கே ஹதீஸ் இருக்கிறது? முதல்ல எங்க ஹதீஸ் இல்ல. 1990 ஒரு தொழுகை புத்தகம் நாங்க போட்டோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ்ஐ அப்துல் காதர் மதனி போட்ட தொழுகை புத்தகம். அந்த புத்தகத்திற்கு முன்னுரை பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் தான் கொடுத்தாரு. அந்த புத்தகத்தில் வலல்லாலின் ஆமீன் என்பது இமாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல்லாலின் ஆமீன் என்று அவர் சொல்லும் பொழுது மாமூங்கள் சத்தம் போட்டு சொல்ல வேண்டுமா, மௌனமாக சொல்ல வேண்டுமா, சப்தம் என்றால் எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும்? ஒன்றுமே இல்லை.
எல்லா சஹாபாக்களும் கூடி ஆமீனை சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுத்த பிறகு எல்லா சஹாபாக்களும் ஒருமித்து மார்க்கத்தில் தவறு செய்ய மாட்டார்கள். சஹாபாக்குடைய முடிவை அப்படி அலட்சியம் செய்ய முடியாது. சஹாபாக்கள் ஒன்றை சொன்னால் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று அன்றைக்கு அந்த புத்தகத்திற்கு முன்னுரை வழங்கும் பொழுது அது சஹாபாக்குடைய கருத்து இருக்கிறது தெரியாதா? 20 வருடமாகவா நாம இந்த சஹாபாக்களை அன்றைக்கே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பொதுவாகவே பொய் பேசுவது இன்றைக்கு சாதாரணமாகி விட்டது. பொய் பேசுவதற்கு ஒரு அளவே இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சமோ அல்லது மறுமையை குறித்துள்ள ஒரு அச்சமோ இருந்தால் தானே அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்களுக்கு சீல் வைத்து கையும் காலும் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும் என்ற ஒரு ஆயத் திருக்குர்ஆனிலே யாசீனிலே இல்லையா? மக்களுக்கு சொல்லவா இந்த ஆயத்? பேசுகிற எனக்கு பொருந்தாதா? 20 வருடமாகவே இந்த விமர்சனம் செய்து வருகிறாராம். சொன்னால் விட்டிருப்பார்கள் அந்த இஸ்லாமிய சமூகத்தில்? கூட இருந்த நாம் விட்டிருப்போமா? ஏதோ புதிதாக இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிற ஒரு செய்தியை 20 வருட காலம் என்று பாரம்பரியத்தை சொல்கிறார். அதற்காக வேண்டி அன்பிற்குரிய சோர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 12வது அத்தியாயத்தின் 108வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், இதுவே எனது வழியாகும். அல்லாஹ்வுடைய ஆயத்தை கவனியுங்கள். இனி அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சஹாபாக்களை மார்க்க விஷயத்திற்காக வேண்டி நாம் பின்பற்றலாமா? பின்பற்றுதல் என்றால் இதையும் திருத்தி பேசிவிடக் கூடாது. பின்பற்றலாம் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வியாக்கியானங்களில் விளக்கங்களில் கூடுதல் விளக்கத்திற்கு, இல்லாத விளக்கத்திற்கு, மூடலாக சொன்ன ஒரு காரியத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம சஹாபாக்களுடைய பவர் என்ன, அந்தஸ்து என்ன சகோதரர்களே? குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய வழியாகும். அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். அலா பஸீரத்தின் அன வ மனி தபஅனி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். தெளிவான ஆதாரத்தின் மீது நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறோம். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நானும் என்னை பின்பற்றுகின்ற மக்களும் ஒரு தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை நான் அழைக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார், 72 கூட்டத்தினர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நபிமொழி, எனக்கு முன்னால் சென்று போன சமூகத்தினர் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். ஒரு கூட்டத்தை தவிர அனைவரும் நரகத்திலே கிடப்பார்கள். யார சூழல்லாம் அந்த ஒரு கூட்டம் யார்? நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழி. ஏன் நான் இருந்த வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாமே? நானும் எனது தோழர்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தோழர்கள் தோழர்கள் என்று. தோழர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உண்டு இந்த மனித சமூகத்தில். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வே அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். யாருக்கு பொருந்துகிற நபி பொழியது? என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். சஹாபாக்களுக்கு சொன்னதல்ல இது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதாரோ அதை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸமீ அல்லாஹு லிமன் ஹமிதாவின் போது 2 கையை இப்படி உயர்த்தினார், ருக்குவிலே காலை இப்படி வைத்தார், சுஜூதிலே கையை இப்படி வைத்தார் என்று மக்களுக்கு சொல்வதெல்லாம் யாரு? சஹாபாக்கள். என்னை எப்படி ஹஜ் செய்ய கண்டீர்களோ அதே போன்று நீங்க ஹஜ்ஜுக்குரிய மக்களுக்கு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் தான் பார்க்க வேண்டும், அவர்கள் தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவர்கள் மார்க்க விஷயத்தில் நபித்தோளுடைய கருத்தை ஏற்கவே கூடாது என்று பேச ஆரம்பித்த உடனே இலங்கை போன்ற பல நாடுகளில் இருந்தும் கடுமையான எதிர்ப்பு வந்து, இப்பொழுது நான் பேசுகிற இதே போன்று ஒரு சில கருத்துக்களை எல்லாம் எடுத்து முன்வைத்த உடனே உமர் ஷரீப் அவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது 2வது கேசத்துடைய 5-10 நிமிடம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் தெரியும், முழுக்க முழுக்க நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாதுன்னு நம்ம எங்கம்மா சொன்னோம்? அடுத்த செகண்ட் ரவுண்ட் வருது. நாம ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையாமா? முழுக்க முழுக்க நபித்தோழர்களை பின்பற்றவே கூடாது எங்க நம்ம சொன்னோம்? தொழுகை விஷயத்தில் அவங்கள தான் பின்பற்றணும், நோன்பு விஷயத்தில் அவங்கள தான் பின்பற்றணும், ஹஜ் விஷயத்தில் அவங்கள தான் பின்பற்றணும். வேற என்ன விஷயத்துல பின்பற்றணும்? ஜனாசாவை அடக்கிற விஷயத்துல பின்பற்ற நாம சொல்றோம். எந்த விஷயத்தில் நாம சொல்றோம்? நாமளும் மார்க்க விஷயத்தில் இபாதத்துடைய விஷயத்துல தான் சொல்றோம். அதெல்லாமா பொதுவாவே உங்களுக்கு இபாதத்து விஷயத்துல அவங்க பின்பற்றி தான் ஆகணும். அவங்க ரசூலுல்லாஹ் கூட நடந்தவங்க,
ருக்குவை நேரடியா பார்த்தவங்க, சுஜூத நேரடியா பார்த்தவங்க, இரண்டாவது கேசட்டுடைய ஆரம்ப 10 நிமிஷம் உடனே நீங்க வாங்கி கேட்கணும். இரண்டாவது கேசட்டினுடைய ஆரம்ப 10 நிமிடம் சஹாபாக்களை 85-90% நாம் பின்பற்றியதான் ஆக வேண்டும். இபாதத்துடைய விஷயத்தில் ஒரு மனுஷன் சொர்க்கம் போறதுக்கு இபாதத்து தான முக்கியம், வேற என்ன வேணும்னு கேட்கிறேன் நானு. வேற என்ன வேண்டும்? எந்த விஷயத்தில் பின்பற்ற முடியாதாம்? ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபிரௌனை நான் பாதுகாப்பேன் என்கிறான். பாதுகாப்பேன் என்றால் சஹாபாக்களுக்கு புரியுமா? இன்றைய நவீன காலத்தில் தானே அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்று நமக்கு தெரியும். அப்ப சஹாபாக்களுக்கு தெரியாத விளக்கம் எல்லாம் நமக்கு தெரியும் தானே. ஒன்று. இரண்டாவது, 2 கடல்களுக்கு மத்தியில ஒரு திரையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்காது, விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயம். பிறகு வருகிற மக்கள் அந்த கடலுடைய திரை என்ன என்று கண்டுபிடித்து இன்றைக்கு ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்கிறார்கள். 2. மூன்றாவது, ஹலக் என்கிற வார்த்தை, ஹலக் என்றால் ரத்தக்கட்டி என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதை நபித்தோழர்கள் மொழிபெயர்த்து மக்களுக்கு சொன்னார்கள். ரத்தக்கட்டி என்ற ஒரு ஸ்டேஜ் குழந்தை வளர்ப்பில் கிடையாது, ஒட்டிக்கொள்ளும் என்கிற ஒரு தன்மை தான் உண்டு. இன்றைக்கு நவீனவாதிகள் விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இது சஹாபாக்களுக்கு தெரியாத விளக்கம் தானே, உண்மைதான். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குரானை பொறுத்தவரையிலே இதெல்லாம் மதரசாவில் படிக்காமல் அரபி மொழி தெரியாத நான் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது எனக்கே பெரிய மானக்கேடா இருக்குது. திருக்குரானை பொறுத்தவரையில 2 வகை உண்டு. ஒன்று இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வே அதை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம். மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதை முழுமையாக்கப்பட்டு விட்டது. விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரையிலே வரக்கூடிய சமூகத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்கிற வாசலை அல்லாஹ் திறந்துதான் வைத்திருக்கிறான். இதற்காக வேண்டி ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்க பார்க்க நம்முடைய தக்வா அதிகமாவதற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தில் ஒரு பிடிப்பு அதிகமாவதற்காக வேண்டி, திருக்குரானோடு அதிகம் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கத்தான் செய்திருக்கிறான். அது பிரிதொரு வரக்கூடிய மக்களுக்குத்தான் தெரியும். அப்ப ஃபிரௌனை குறித்து நபித்தோழருக்கு தெரியாத காரணத்தினால், அந்த 2 கடல்களுக்கு மத்தியிலே திரை உண்டு என்பது நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால், வானத்தை கூரையாக நான் அமைத்திருக்கிறேன் நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால், திரும்ப தரும் வானம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்க ஞானமே இல்லை. எங்காவது ஏற்றுக்கொள்ள முடிகிற சோர்களே? யாருக்காவது அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறதொரு காலத்தில் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது அந்த நேரத்தில் தான் புரியும். அதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மார்க்க விளக்கத்திற்கு அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை போல இன்றைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, எந்த ஒரு உரையை எடுத்தாலும் கேள்வி கேட்பதை போல மக்களை ஒரு செட்டப் செய்து கேள்வி கேட்க வைத்து நையாண்டி செய்து இன்றைக்கு ஒரு கேலி சித்திர பொருளாக நபித்தோழர்களை இன்றைக்கு மாற்றிவிட்டார்களா இல்லையா? என்ன காரணம்? நபித்தோழர்களை பற்றி உள்ள ஒரு நிலைப்பாடு, நபித்தோழர்களை பற்றி உள்ள ஒரு மதிப்பு மக்களுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அகன்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு எனது சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற இந்த கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நடைமுறையையும் நீங்கள் கடவாய்ப்பற்களில் நன்றாக கடித்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறைகளை கடவாய்ப்பற்களில் கடித்து நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அஹ்மதிலே 5வது பாகம் 36வது நபிமொழி, எனக்கு பின்னால் எனது அபூபக்கரையும் உமரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். முஸ்லிமிலே 472வது நபிமொழி, அபூபக்கர் உமர் அவர்களும் எடுக்கும் முடிவு எனது முடிவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதிலே 227வது ஹதீஸ், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது எனது இந்த உமராகத்தான் இருப்பார். ஆனால் நபி இல்லை, நான் தான் இறுதி நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதியிலே 619வது நபிமொழி. இனி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் உத்தம சஹாபாக்களை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையோடும் நடத்தினார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஒரு இடத்திற்கு அமீராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை மக்களுக்கு வகுப்பு நடத்துகிற ஆசிரியராகவும் நியமித்து ஒரு தபாலை எழுதி மக்களுக்கு கொடுக்கிறார். 2 பேரும் யார் தெரியுமா? நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபித்தோழர்கள்.
அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் உங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பார்கள் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன பிற நபித்தோழர்களை மதித்து மக்களுக்கு இவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூட சம்பவங்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் இனி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய நடைமுறைகளிலும் பல விவரங்களிலும் அந்த சஹாபாக்களுக்கு தான் மார்க்க விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. இந்த நிலை இப்படி இருக்க ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர்கள் செய்கிற விமர்சனத்தை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. நோன்பு காலத்தில் சஹருடைய அந்த நேரத்தை குறித்து அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வெள்ளை நூல் கருப்பு நூல் அதனுடைய தன்மை தெரியும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பத்தில் ஆயத்தை சொன்னான். ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு தெரியுமாங்க உங்களுக்கு? ஒரு கருப்பு நூலை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டாரு, ஒரு வெள்ளை நூலை எடுத்து இந்த பக்கம் தலைமாட்டில் வச்சுக்கிட்டாரு. இது எப்ப அந்த கருப்பும் வெள்ளையும் தெரியும் பார்த்தே சாப்பிட்டா என்ன ஆகும்? 7:30 மணி வரையும் சாப்பிடலாம். இது கூட தெரியாம இருந்தாங்க அந்த சஹாபாக்கள்லாம். அப்படின்னு சொல்லி பாமர மக்களை கூட்டி வச்சு பேசினா மக்கள் என்ன நினைப்பார்கள்? மக்கள் இந்த ஒரு சாதாரண நாலேஜ் கூட அவர்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு வாரத்துக்கு தொழுவு வரவன் நினைப்பான், வருஷத்துக்கு ஒரு தொழுவு வரவன பள்ளிக்கு அவன் நினைப்பான் சஹாபாக்களை குறித்து. வாரத்துக்கு ஒரு தொழுவு வர இப்படித்தான் இருப்பாங்களா சஹாபாக்கள்? கருப்பையும் வெள்ளையும் தலைமாட்டில் வச்சு எடுத்து பார்த்து 7:30 மணி வரையும் சாப்பிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? முதல்ல இந்த ஹதீஸை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி யாரு குறித்து இந்த சம்பவம் இருக்குங்கிறத முதல்ல ஆய்வு செய்ய வேண்டாமா? அந்த அறிஞர் எதையுமே ஆய்வு செஞ்சு 10 கேசட் வெளியிடுறவரு, எதையுமே ஆய்வு செய்து 20 கேசட் வெளியிடுறவரு, இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து முதல்ல சொல்ல வேண்டாமா? அந்த சம்பவம் இந்த கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் எடுத்து பார்த்து உண்ட மனிதர் முதல்ல யாரு? எந்த நபித்தோழர்? அவர் அத்தி இப்னு தாய் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர். அவர் யாரு? நஜ்து தேசத்தினுடைய கிறிஸ்தவ மக்களுடைய மன்னர். அவர் ஹிஜ்ரி 9 தான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தையே தழுவுகிறார். மிக பிரமாண்டமான ஒரு மன்னர். ஹிஜ்ரி 9 இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். தழுவிய உடனே சஹருடைய நேர சட்டத்தை பார்க்கும் பொழுது கருப்பு நூல் வெள்ளை நூல்கிற சட்டத்தை பார்க்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த காலமே ஒரு 6 மாதம், அதிகபட்சம் 1 ஆண்டு காலம். அதற்கு பிறகு சஹாபாக்களோடு தான் அதிகமான பழக்க வழக்கம் அவருக்கு. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவுடனே தன்னுடைய தலையணைக்கு அருகிலே ஒரு கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் வைத்து பார்த்து அவர் நோன்பு சகரு சாப்பிட்டார் என்பது உண்மைதான். அவர் யார் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? மொட்டையாக நபித்தோழர்களுக்கு பார்த்தீர்களா, சகருடைய நேரமே தெரியல, அவருடைய பார்வை டக்குன்னு அபூபக்கர் அவர்களுக்கு தான் போகும், உமர் அவர்கள்ட்ட தான் போகும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் போறோம். ஏன்னா பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சஹாபாக்கள் தான் இன்றைக்கு மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா நாம் பாட்டு சஹாபாக்களுக்கு அறிவே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அவர்கள் எல்லா தரப்பு சஹாபாக்களையும் மட்டம் தட்டி தான் மக்களுடைய உள்ளத்திலே நினைப்பார்கள். ஆக நோன்பு காலத்துடைய கருப்பு நூல் வெள்ளை நூல் அந்த பிரச்சனையிலே அன்றைக்கு தான், அந்த வருடம் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை துல்ஹஜ் 9 ஏற்றிருக்கிறார். ஏற்றவர் சட்டம் தெரியாத காரணத்தால் திருக்குரானிலே நோன்பு காலத்தில் சகருடைய சட்டத்தை இப்படி அவர் புரிந்து வைத்திருந்தார். அப்படியே தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தாரா? அவர் மரணிக்கின்ற வரை அந்த கருப்பு நூலையும் வெள்ள நூலையும் தலைமாட்டில் வச்சு படுத்து கிடந்தாரா? அவருக்கு சட்டம் தெரியாத நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லி சட்டத்தை திருத்திய காலம் இல்லையா? இப்படி ஒரு சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்னவர்கள் யார் தெரியுமா? ஒரு ரவுடி முஹம்மது என்கிற நபித்தோழர். இதே வாசகம் இருக்கு சீடியில. முஹம்மது என்கிற ஒரு நபித்தோழர் ரவுடி. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த குற்றத்திலே வருகிறார் என்று பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். நபித்தோழர்களை ரவுடி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை சம்பவம் குறித்து ஒரு தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மில் எத்தனை பேர்களுக்கு சகோதரர்களே தெரியும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி ஆண்டார். ஆட்சி ஆண்ட உடனே அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படுகிறவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இன்னும் பிரபல்யமாகும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அவருடைய ஆட்சியின் கீழ் நமக்கு கிடைக்கும் என தப்பெண்ணம் கொண்டு மதீனாவுக்கு வருகிறான். ஷாம் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலோ எந்த மக்களும் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை, சலாம் சொல்வதோட சரி. என்ன காரணம்? அவரை விடவும் பல மடங்கு தியாகம் செய்து வந்தவர்கள் எல்லாம் அந்த மார்க்கத்திலே உண்டு. அவர் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக நடந்தது. அப்ப நாளுக்கு நாள் தனக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை என்பதை புரிந்த அவன் என்ன செய்கிறான்?
அங்குமங்குமாக கூடி கூடி உட்கார்ந்து ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஏற்படுத்தி ஒரு குரூப்பிசத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறான். சம்பவம் தெரிஞ்சவுடனே கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக 24 மணி நேரத்தில் நாடு விட்டு நாடு நீ கடத்தப்படுவாய், உடனே ஓடிவிட வேண்டும் என்று சொல்கிறார். அவன் நேரடியாக என்ன செய்கிறான், அங்கிருந்து உடனே அவன் தப்பித்து அவன் சாம் நாட்டுக்கு செல்கிறான். சாம் நாட்டுக்கு சென்றாலோ அங்கே முஆவியா இருக்கிறார். முஆவியா ஆட்சியின் கீழ் தண்டனை பெற்றிருப்பார்களே குற்றவியல் சட்டத்தின் கீழ், அந்த தண்டனை பெற்ற மக்களோடு அதிகம் தொடர்பு வைத்து அங்கேயும் ஒரு குரூப்பிசத்தை உண்டாக்குவது உஸ்மான் அவர்களுக்கு தெரிந்தவுடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் முஆவியாவுக்கு அவசரமாக ஒரு தபாலை எழுதி அவனை அங்கிருந்து வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். உடனே அங்கிருந்து அவன் வெளிப்படுத்தப்படுகிறான். உடனே அவன் செல்கிறான் மிஸ்ர் நாட்டுக்கு. மிஸ்ர் நாட்டுக்கு சென்றால் அங்கேயே ஒரு நபித்தோழர் இருக்கிறார். மிஸ்ர் நாட்டிலே இஸ்லாம் அல்லாத மக்களோடு அதிக தொடர்பு வைத்து தன்னுடைய ஜமாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி 2500 நபர்களோடு சக்தி பெறுகிறான். 2500 நபர்களோடு அப்துல்லா இப்னு சபா என்பவன் கூஃபா நாட்டுக்கு வருகிறான். அங்குதான் எல்லா முசீபத்தும் ஆரம்பமாகிற ஊர். காரிஜியாக்கள் முதற்கொண்டு விதியை மறுத்து பேசுகிற எல்லா கூட்டத்தார்களும் குடியேறி தஞ்சம் புகுந்த ஊர் கூஃபா என்று சொல்லப்படுகிற பகுதி. இந்த கூஃபாவில் 2500 மக்களோடு வந்து தங்குகிறான். தங்கி இந்த 2500 மக்களையும் திரட்டிக் கொண்டு மெல்ல மெல்ல மதீனாவிலே ஒன்றின் பின் ஒன்றாக ஊடுருவி தனக்கு ஒரு அந்தஸ்து இந்த கலீஃபா தரவில்லையே, பதவியில் உயர் அந்தஸ்து தரவில்லையே, மக்கள் மத்தியில் அதிகமாக மதிக்கத்தக்க என் போன்றவனுக்கு ஒரு செல்வாக்கு இல்லையே என்பதை புரிந்து யூதர்களும் அண்டை கிராமத்திலே இருக்கிற யூதர்களோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டது சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டிருக்காங்கம்மா. ஒரு மூமினை கொல்லக்கூடாது, கொன்னால் காஃபிராகி விடுவான் என்ற சாதாரண நபிமொழி கூட தெரியாதுமா அவங்களுக்கு எல்லாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். எனக்கு உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது சகோதரர்களே. இன்னும் நீங்கள் படிக்காவிட்டால் புகாரி 7 பாகம் வெளிவந்திருக்கு. எத்தனை சகோதரர்கள் எடுத்து படிச்சு பார்த்திருப்பீங்க? முஸ்லிம் 3 பாகம் வெளிவந்திருக்கு. எத்தனை சகோதரர்கள் எடுத்து படிச்சு பார்த்திருப்பீங்க? படிக்க மாட்டீர்கள். மறதி என்பது உங்களுடைய பலகீனம் என்பதை புரிந்து வைத்திருக்கிற மார்க்க அறிஞர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு கொலையிலே பங்கெடுத்தார்கள்? 2 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிப்போமா? எத்தனை சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டார்கள்? கொண்டதில் எத்தனை சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள்? அப்துல்லா இப்னு சபா 2500 மக்களோடு யூதர்களை ஒன்று திரட்டி நாட்டிலே உள்குழப்பம் ஏற்படுத்துகிறான். அரசாங்கத்திற்கும் உள்நாட்டு மக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களிலே மூத்த சஹாபாக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஒரு நாள் வீட்டை முற்றுகையிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அன்றைக்கு நடைபெறுகிறது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்பவரை போல முஹம்மது என்பவரும் இருந்தார். நன்றாக நீங்க கவனிக்கணும். இந்த முகமதுக்கு அன்றைக்கு வயது என்ன? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில எல்லா நபித்தோர்களுடைய சரித்திரத்தையும், அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், எப்பொழுது வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்தார்கள் என்கிற சரித்திரம் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிற காரணத்தினால் விஷமிகளை இன்றைக்கு அடையாளம் கண்டுகொண்டு தூய்மையான மார்க்கத்தை விளங்குகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சகோதரர்களே. இந்த முகமது என்பவர் அஸ்மா என்று சொல்லப்படுகிற அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய 2வது மனைவியுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது 10 மாதத்து குழந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது 10 மாதத்து குழந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுது அதிகபட்சம் 1 வயசு என்று வைங்களேன். அபூபக்கர் சித்திக் 2 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார். 1, 2, 3. உமர் அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார். 3, 10, 13. உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மானை பார்க்கும் பொழுது முகமது அவர்களுக்கு வயது 13. நபித்தோழரே கிடையாது. சிறு வயது பிராயத்தில் குழந்தையா நபித்தோழர். இவர் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தவுடனே வீட்டுக்குள் ஏறி இறங்கி ஓடி போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாடியை பிடித்தார் என்று மட்டும்தான் வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகமதை பார்த்து சொல்கிறார், மகனே, உம்முடைய தந்தையும் தந்தைக்கு போதித்த இறை தூதரும் சொன்ன இந்த சுன்னத்தையா மகனே நீ பிடிக்கிறாய்? உம்முடைய தந்தைக்கு தெரிந்தால் மிக மிக உள்ளச்சத்தோடு அழுது புலம்புவாரே மகனே என்று சொன்னவுடனே தலையை தொங்கவிட்டு கண்ணீர் மல்க வீட்டுக்குள் புகுந்த அந்த நயவஞ்சகர்களை எல்லாம் எதிர்த்து சண்டையிட்டு வெளியே புறப்பட்டு சென்றார். நயவஞ்சகர்கள் கொன்றார்கள். சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொன்னவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள். மேடை தோறும் பேசப்படுகிறது.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்னவர்கள் எந்த சஹாபாக்கள் என்று கேட்பதற்கு இந்த சமூகத்தில் நாதி உண்டு பாசவர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் அந்த நபித்தோழர்கள். இப்படி வளைத்தும் திரித்தும் பேசப்பட்டு முஹம்மது என்கிற ஒரு நபித்தோழர் ரவுடி, அந்த ரவுடியின் மூலம் உஸ்மான் கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு மார்க்க அறிஞர் திமிராக பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த அபூஜஹலை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், இந்த உமையாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், உபைபி கலைப்பை இந்த இடத்திலே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தாரே, அதே போன்று மார்க்கத்தை காப்பாற்ற, சமூகத்தை காப்பாற்ற, சமூக துரோகிகளை, மார்க்க துரோகிகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து தஹஜ்ஜுதிலே அழுது தொழுது நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் நாளுக்கு நாள் சஹாபாக்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் புது மதுஹபை உண்டாக்கிட்டாங்கம்மா. சுப்ஹானல்லாஹ், வயிறு எரிகிறது. ஒரு சில சம்பவங்களையும் ஒரு சில வார்த்தைகளையும் அந்த கேசட்டில் கேட்கும் பொழுது உண்மையிலேயே கண்ணீர் வடித்து வயிறு எரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே. மேலும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அலி அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் சண்டை நடக்கவில்லையா? அவர்கள் நபித்தோழர்கள் இல்லையா? அவர்கள் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்? ஒரு திருவனந்தபுரத்தில் பேசும் பொழுது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமாம் தலைப்பு. திருவனந்தபுரத்தில் பேசுகிறார், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை கொல்லக்கூடாது, அப்படி செய்தால் அவன் நிராகரிப்பாளனாகி விடுவான் என்று சொன்ன படுபயங்கரமான குற்றத்தை எல்லாம் சாதாரணமாக அந்த நபித்தோழர்கள் செய்திருக்கிறாங்கம்மா. எப்படிமா அவர்கள் எல்லாம் பின்பற்ற முடியும்? சுப்ஹானல்லாஹ். ஆனா நீங்க நல்ல ஒண்ணு கவனிக்கணும், ஒரு கிரிமினல் யாருங்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை விட்டு வெளியேறினார். வெளியேறும் பொழுது எல்லா பள்ளிவாயில்களிலும் பிரச்சனை. சமூக மக்களும் நல்லவர்களும் சமாதானவாதிகள் எல்லாம் போய் கேட்டார்கள், முஸ்லிம்களுக்குள்ள ஏன் சண்டையிட்டு ஒரே கொள்கையுடையவர்கள் மத்தியிலே ஏன் சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு சொன்ன பதில், ஆயிஷாவுக்கும் அலிக்கும் சண்டை நடக்கலையா? மார்க்கத்துல நடக்கத்தான் செய்யும். அன்றைக்கு சொன்ன பதில். தமுமுகவை விட்டு வெளியேறினார். வெளியேறிய உடனே அதே சமூக பணியை கையில எடுக்கிற வயரிலே அங்கும் இங்குமாக தள்ளுமுள்ளுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. சமூக மக்கள் மீண்டும் கேட்கிறார்கள். அப்பொழுதும் சொல்லுகிறார், ஆயிஷாவுக்கும் அலி அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படவில்லை, அதே மாதிரி ஏற்படும். ஆனால் சஹாபாக்களை குறித்து பேசும் பொழுதோ என்னம்மா இது, நமக்கு கூட நாம சண்டையிட்டுக் கொள்வோமா அந்த மாதிரி, நாம ஆயுதம் எடுப்போமா அந்த மாதிரி, வேலைப்பாளத்தில் ஆளை விட்டு அடிச்சு போட்டு நாம இந்த மாதிரி ஆளை விட்டு அடிப்போமா, நாம இந்த மாதிரி எல்லாம் செய்வோமாமா, நாம இந்த மாதிரி எல்லாம் ஆயுதத்தை தூக்குவோமாமா? நமக்கு தெரிய ஒரு அறிவு கூட இல்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாமா. கொள்கையில் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அமைப்புக்குள்ள நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அமைப்பை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கலாம், நாம கூட ஆயுதத்தை தூக்கி சண்டை போட்டு இருக்கிறோமாமா, நாம பயந்து இருக்கிறோமாமா. நாம அந்த நபிமொழியே ரொம்ப பயந்து இருக்கிறாராம். ஆனா அது கூட இல்ல பாருமா, அந்த நபி தோழர்களுக்கு பிரச்சனை பாருமா. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் என்ன நடந்தது? வரலாற்று சம்பவம் ஒரு தரப்பு செய்தியை மட்டுமே நீங்கள் கேட்கிற காரணத்தினால் ஆய்வு செய்துதான் அண்ணன் சொல்லி இருப்பார் என்று உங்களைப் போலத்தான் நானும் நம்பினேன். என்ன ஆய்வு? சிப்பீன் என்கிற போர் எப்படி நடந்தது, ஆயிஷா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன சம்பவம் நடந்தது என்று பார்த்தால் போரே நடக்கல. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக போரே நடக்கவே இல்லை. இதே அப்துல்லா இப்னு சபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றவுடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் பொறுப்புக்கு வந்தார். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜிலே இருந்தாங்க, ஜுபைர் அவர்கள் இருந்தார், தல்ஹா அவர் இருந்தார். ஒவ்வொரு நாட்டிலும் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட உடனே ஜுபைரும் தல்ஹாவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 60,000 நபர்கள் என்று ஹதீசுகளில் வருகிறது. சக்தி வாய்ந்த நபர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சந்தித்து அதிகப்படியான பொருளாதாரங்களை ஆயிஷா ரலியல்லாஹுடைய தலைமையில் கொண்டு போய் கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னவர்களை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று சபதம் எடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஜ்ஜில இருக்கிற சம்பவம் நடந்திருக்கிறது மதீனாவில். அப்படியா என்று சொல்லி மிஸ்ருக்கு வந்து, மிஸ்ரில் இருந்து கூஃபா வந்து கூஃபாவிலே படை அமைத்து ரெடியாக இருக்கிறார். தல்ஹா தளபதி, ஜுபைர் தளபதி, ஆயிஷா ரலியல்லாஹுடைய டைரக்ஷன் அடிப்படையில் அந்த கூஃபாவிலே வந்து தங்கி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் தான் முஆவியா என்ன சொல்கிறார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்னவர்களை நீங்கள் தண்டிக்காவிட்டால் என்னிடத்திலே ஒப்படையுங்கள், நான் தண்டிக்கிறேன், இல்லாவிட்டால் உங்களிடத்திலே பையத் செய்ய முடியாது. இப்பொழுதுதான் அதை பேசுகிறார் அவர். ஒரு நாட்டினுடைய கவர்னர் தனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்கிறார். இன்னொரு புறமோ மூமின்களுடைய தாய் படை திரட்டி கொண்டு கூஃபாவிலே வந்து அமர்ந்திருக்கிறார். சமூகம் இரண்டாகி விடுகிறது. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் படைகளை திரட்டுகிறார். திரட்டி
நான் கூஃபாவில இருக்கிற தாய், நமக்கெல்லாம் தாயாக திகழ்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை போய் சந்திக்க போகிறேன் என்று மக்களிடத்திலே பேசுகிறார். மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அலி அவர்களே, உங்களுடைய சமாதான பேச்சு அவர்கள் ஏற்காவிட்டால் என்ன செய்வீர்கள்? நான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுதே அவர்கள் உன் மீது வாள் ஏந்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் எனது வாளை நான் எடுக்கவே மாட்டேன். யார் சொல்லுகிறார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், எனது வாளை நான் உயர்த்தவே மாட்டேன். இப்படியாக சொல்கிறார். சென்ற உடனே ஜுபைரையும் தல்காவையும் பார்க்கிறார். எது விஷயமாக நீங்கள் படை திரட்டி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நாம் சமாதானம் பேச. என்ன சமாதானம்? நடந்த விவரங்களை எல்லாம் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு நடந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறார். அப்படியா? அப்படியானால் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதுதான் ஹக் என்றால் அல்லாஹ்வின் பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒப்படைத்து விடுவோம், நாம் சமாதானமாக செல்வோம் என்று சமாதானம் ஏற்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு வாக்கு கொடுக்கிறார். நாம் இருவரும் சமாதானமாக இருந்தால் நாளைய தினமோ 1-2 நாட்களுக்குள்ளோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டவர்களை கண்டுபிடித்து வேறொருப்போம் என்று சொல்லுகிறார். 2500 நபர்களோடு அப்துல்லா இப்னு சபா அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறான். நடுநிசி இரவு இங்கே சமாதானமாகிவிட்டது. இருதரப்பும் மிகப்பெரிய போர் நடக்கும் என்று எதிர்பார்த்தான் அப்துல்லா இப்னு சபா. போர் நடக்கவே இல்லை, சமாதானமானது. அப்துல்லா இப்னு சபா என்ன செய்தான்? நடுநிசி தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்தான். நேற்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால் உஸ்மான் அவர்களை கொன்றவர்களை கண்டுபிடித்து நம்மை எல்லாம் கொல்லப் போகிறார்கள் என்று அப்துல்லா இப்னு சபா ஆலோசனை செய்கிறான். மக்கள் எல்லாம் என்ன கேட்கிறார்கள்? அப்படியானால் நேரடியாக அலியிடத்திலே போய் நடந்த விவரத்தை சொல்லி மன்னிப்பு கேட்போமா, அல்லது ஊர் விட்டு ஊர் சென்று விடுவோமா, அல்லது நடக்கவே இல்லை என்று வாதிக்கலாமா? பல மசூராக்கள் நடக்கிறது. அப்துல்லா இப்னு சபா சொல்கிறான், என்ன சொன்னாலும் நடக்காது. ஊர் விட்டு ஊர் சென்றால் இஸ்லாமிய மக்கள் எல்லா பக்கம் இருக்கிறார்கள், கொன்று விடுவார்கள். மன்னிப்பு கேட்பது, அவர் மன்னித்தால் உண்டு, இல்லை என்றால் மரண தண்டனை தான். ஆகவே ஒன்றே ஒன்றுதான் உண்டு. என்ன? நாம் இருவரும் 2 சாராக பிரிய வேண்டும். அலி அவருடைய கூட்டத்திலே போய் கலக்க வேண்டும் ஒரு சாரார், இன்னொரு சாரார் ஆயிஷாவுடைய கூட்டத்திலே போய் கலக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் எனது அறிகுறி உங்களுக்கு வரும். வந்தவுடனே அங்கிருந்து தீப்பந்தத்தை இங்கும், இங்கிருந்து தீப்பந்தத்தை அங்கும் நீங்கள் எரிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதேபோல் கூட்டம் பிரிந்து 2 கூட்டங்களிலே போய் கலந்து விடுகிறார்கள். 2 கூட்டங்களிலும் தீப்பந்தம் பறக்கிறது. இங்கிருந்து தீப்பந்தம் உடனே அலி அவர்களுடைய உரையில இருக்கிற வாளை எடுத்து மக்கள் எல்லாம் இங்கே தயாராகி ஆயிஷா போரை துவக்கி விட்டார் என்று மக்கள் நினைத்தார்கள். இங்கிருந்து தீப்பந்தம் அங்கே சென்றது. ஆயிஷா அவருடைய படையில இருக்கிற ஜுபைர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு தயாராகிவிட்டார் போலும் என்று அங்கிருந்து தீப்பந்தம் வந்ததை புரிந்து போர் ஆரம்பமானது. இரவு நேரம். அந்த 2500 பேரும் குறிவைத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முற்றுகையிட்டார்கள். முதல் 10, இரண்டாவது 20, மூன்றாவது 30, நான்காவது 70, 150 மக்களை கொன்றான் அப்துல்லா இப்னு சபா என்பவன். உடனே தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு ஆலோசனை செய்கிறார். ஆயிஷா அம்மையார்களே, ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து நம்முடைய மக்களை இந்த சம்பவத்தில் ஈடுபடாமல் அழையுங்கள், காப்பாற்றுங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். உடனே ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தால், நடுநிசி இரவு ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தால் மக்கள் நன்றாக பார்த்து விட்டார்கள். ஆயிஷா அவர்களை கொல்வதற்கு மிக மிக சுலபம். பிரச்சனை அதிகமாகி உயிரிழப்பு ஜாஸ்தியான உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்திற்குள் புகுந்து ஆயிஷாவை முதலில் தேடுகிறார்கள். தேடினால் ஆயிஷா ஒட்டகத்தில் இருக்கிறார். ஒட்டகத்தின் காலை வெட்டுகிறார். ஒட்டகம் கீழே விழுந்து விடுகிறது. ஆயிஷா அவர்களையும் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் அப்துல் ரஹ்மானுடைய தம்பி இந்த முகமது அவர்களையும் அழைத்துக் கொண்டு போய் பத்திரமாக ஒரு பங்களாவிலே பாதுகாக்க வைக்கிறார். இந்த போருக்கும் நம் இருவருக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல என்று சஹாபாக்கள் மத்தியிலே தெளிவாகி விடுகிறார். பிரச்சனை மூண்டு விடுகிறது. ஆயிஷாவை காணவில்லை என்று சொன்னவுடனே நம்முடைய சம்பவம் எதுவுமே பலிக்கவில்லை என்று சொல்லி சமாதானம் வருவதை போல அப்துல்லா இப்னு சபா வருகிறான். பகல் நேரத்திலே வந்து நடந்த போரிலே எங்களுக்கு கனிமத்து பொருள் வேண்டும் என்று கேட்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கனிமத்து பொருளா? உங்களில் யாருக்கு முதலில் கனிமத்து பொருள் வேண்டும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். எனக்கு என்று ஒருவன் முன் வந்தான். அப்படியா? நமக்கெல்லாம் தாயாக திகழ்கின்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற அவர்தான் இன்றைய கனிமத்து பொருள். அவரோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்த தயாரா? அப்படியானால் இஸ்லாமிய சமூகத்தில் நீ இருக்க மாட்டாய் என்று எச்சரித்தார். மக்களை எல்லாம் கூட்டி வைத்து சொன்னார், எனக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் போரை மூட்டுவதற்கு யாராவது முயற்சி செய்தால் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவரும் சொர்க்கத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் தாய் அவர்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே போரை மூட்டி அதன் மூலம் ஆதாயம் தேடலாம் என நினைத்தால் யாரும் அதில் ஆதாயம் தேட முடியாது என்று அறைகூவல் விடுத்தார். 2 நாள் 3 நாள் சென்று 3 மக்களையும் அழைத்து 700 மக்களை பாதுகாப்பாக கொடுத்து மதீனாவுக்கு அனுப்பின வரலாறு சிப்பீன் என்று சொல்லப்படுகிற வரலாறு. இதா போரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும்
அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் போர் நடந்தது. சஹாபாக்கள் கொண்டார்கள். அவர்கள் சாதாரண சட்டம் கூட தெரியாமல் கொலை செய்யவில்லையா, ஆளுக்கால் அறுத்து வீசவில்லையா என்று பேசினால் என்ன ஒரு அநியாயம்! அல்லாஹ்வை பற்றி ஒரு அச்சம் வேண்டாமா சகோதரர்களே? ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஒன்று உண்டு என்றால் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அந்த 72 பிரிவுகளும் என்று அந்த கேசட்டிலே பேசுகிறார். இவர்கள் யார் என்றால், சிப்பீன் என்று சொல்லப்படுகிற போர் நடந்தது. அந்த போரிலே முஆவியாவுக்கும் அலிக்கும் சாமுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட சிப்பீன் என்று சொல்லப்படுகிற ஒரு போர். இந்த போர் நடப்பதற்கு காரணமானவர்களே காரிஜியாக்கள். அந்த காரிஜியாக்கள் 6000 நபர்கள் 12000 நபர்கள் என திட்டம் தீட்டி இதேபோல் ஊடுருவி சஹாபாக்கள் மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி நீளமான ஆட்சி செய்கிறார், நீதியற்ற முறையிலே தீர்ப்பு வழங்குகிறார், அல்லாஹ் அவருக்கு கட்டுப்படுகிறார் என்றெல்லாம் காரிஜியாக்கள் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை சீண்டிவிட்டு அதன் மூலம் மிகப்பெரிய போர் ஆரம்பமான நிலையில் முஆவியாவுடைய தரப்பில் அம்ர் இப்னு ஆஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பில் அபு மூசா அல் அஸரி 2 பேரும் ஒரு சமாதானம் செய்கிறார்களாம். செய்யும் பொழுது என்ன சமாதானம் செய்கிறார் என்று இவர் சொல்கிறார். 2 பேரும் நாளைக்கு போர் நடக்க வேண்டாம் என்றால் நான் எனது தளபதியும் நீங்கள் உனது தளபதியும் நாங்கள் பையத்து செய்ய மாட்டோம், 2 தளபதியை நம்ம நீக்கிடுவோம், புதிய மக்களை கொண்டு தளபதிகளை தேர்வு செய்வோம் என்ற முடிவுக்கு வந்தா நாளைக்கு போர் இல்லாம ஆயிரும் 2 பேரும் பேசுறாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ், அதாவது முஆவியா அவருடைய தரப்பில் இருக்கிற அந்த பிரதிநிதி அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பில் இருக்கிற அபு மூசா அல் அஸரியை பற்றி சொல்கிறாராம், நாளைக்கு முதலிலே நீங்கள் அதை சொல்லுங்கள், எனது தரப்பில் இருக்கின்ற இந்த கலீஃபாவை நான் நீக்கிவிட்டேன், இதை நானும் எதிரிலே இருக்கிற அவரும் ஒத்துக்கொண்டார், அதே போல அவர் தரப்பிலே இருக்கிற முஆவியாவையும் நீக்கிவிட்டோம், 2ஐயும் நாளைக்கு நீங்களே சொல்லுங்களேன். நாளைக்கு வர்றார். வந்தோடனே அபு மூசா அல் அஸரி அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பிலிருந்து முதல்ல சொல்றார், என் தரப்பில் இருக்கிற எனது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரதிநிதித்துவம் இத்தோடு முடிந்து விட்டது, அவர் இனி கலீஃபா இல்லை, மீண்டும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கலீஃபாவை கொண்டு நாம் இயங்குவோம், அதுபோல முஆவியா அவர்களுக்கும் அந்த பொறுப்பு கிடையாது என்று இவர் சொல்கிறார். திரும்ப இவர் சொல்லி முடித்த உடனே முஆவியா தரப்பில் இருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்களாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பில் இருக்கிற அலி அவர்களை கலீஃபாவில் இருந்து இறக்குவோம் என்பது அலி அவர்கள் கொடுத்த வாக்கு உண்மைதான், ஆனால் நாங்கள் இறக்க மாட்டோம். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னாராம். பார்த்தீர்களா? அப்ப அம்ர் இப்னு ஆஸ் எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் மைண்ட் உடையவர் பார்த்தீர்களா? வார்த்தை இதே வார்த்தை சகோதரர்களே. அம்ர் இப்னு ஆஸ் எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் மைண்ட் உடையவர்கள் பார்த்தீர்களா? அந்த கிரிமினல் மைண்ட் உங்களுக்கு எனக்கு வருமா? கிரிமினல்லையே பெரிய கிரிமினல், சுப்ஹானல்லாஹ், கிரிமினல்லையே மிகப்பெரிய கிரிமினல். சஹாபாக்கள் காலத்திலாம் வாழ்ந்த அல்லாஹ் காப்பாத்தணும், எல்லா சஹாபாக்களும் தோத்து போயிருப்பாங்க, அவ்வளவு பெரிய கிரிமினல் பேசுகிறார். இந்த கிரிமினல் உங்களுக்கு எனக்கு வருமா? அப்படிப்பட்ட அபு மூசா அல் அஸரி ஒரு கிரிமினல் மைண்ட் உடையவர் என்று சஹாபாக்களை தரைக்குறைவாக இழிவாக பேசுகிறார் இந்த மார்க்க அறிஞர். அப்படியான நன்மை நடந்தது என்ன சகோதரர்களே? அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கிதாபில் இந்த சம்பவம் இருப்பதாக அவர் சொல்லுகிறாரோ அந்த கிதாபை முழுமையாக படித்து கடைசியிலே வந்தால் சொல்லப்படுகிறது இந்த செய்தி பலகீனமானது. அவசரமாக சஹாபாக்களை கொச்சைப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். அது சரியா, நியாயமா, கிதாபுகளிலே உண்டுமா, அறிவிப்பாளர் சரியா, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து படிக்கிறது, சஹாபாக்கள் இப்படி ஏமாத்தினாங்களா, ரைட், இந்த செய்தி தோற்று வச்சுக்கிறது, சஹாபாக்கள் கிரிமினல் மைண்ட் போயிட்டாங்க. மாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர் விசாரம் இல்லையா? பாருங்கள் சகோதரர்களே, நபித்தோழர்கள் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உயிரை கொடுப்பதற்கு போருக்கு போறாங்கம்மா, உயிரை கொடுக்கிறதுக்கு போருக்கு போறாங்க. போர் முடிஞ்சு திரும்ப வரும்போது ஒரு நபித்தோழர் ஒரு பொருள் எடுத்து திருடிக்கிட்டாரு, திருடி இப்படி இக்கல்ல வச்சுக்கிட்டு அப்படியே காமிக்கிறாரு. சீடி பாருங்க, ஒரு பொருள் எடுத்து அப்படி கிச்சல்ல வச்சுக்கிட்டாரு. உயிர் கொடுக்க போனவரு இந்த பொருளை திருடிட்டு வர்றாருமா. அப்ப அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாம அந்த பொருளை இருந்தா 20 பேர் திருடுவோம், அவர்ல ஒரு ஆள் திருடுறாங்க, இதான் வித்தியாசம். அல்லாஹ் மேல சத்தியம், அந்த வாசகத்தை தவிர எந்த வாசமும் அந்த சீடியில கிடையாது. நீங்க வாங்கி பார்க்கணும். ஏன் சொன்னால் நாளுக்கு நாள் சூழ்நிலைகள் மோசமாகி வந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் திருடர்கள், சஹாபாக்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், சஹாபாக்களுக்கு மார்க்க ஞானம் கிடையாது. அவர்கள் ஓடுகிற வெப்சைட்டில், அவர்கள் ஓட்டுகிற வெப்சைட்டில் தமத்து ஹஜ் தெரியாத நபித்தோழர் யார்? ஒரு கேள்வி. தமத்து ஹஜ் தெரியாத நபித்தோழர் யார்? விடை நாளைய தினம் பாருங்கள். நாளைய தினமோ உஸ்மான் ரலி. என்ன அவசியம்? இப்படி நபித்தோழர்களை சந்தை சந்தையாக, தெரு தெருவாக, இஜ்திமா பொதுக்கூட்டம் என்றே மக்கள் மத்தியில இப்படி இந்த உத்தம சீலர்களை கேவலப்படுத்தி பேசுவதற்கு என்ன அவசியம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளையை போல மாறிவிட்டார். அதைவிட ஒரு வேதனை சகோதரர்களே, தந்தை எப்பொழுது மரணிப்பார், கட்டில் எப்பொழுது காலியாகும். ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? பாப்பா எப்ப மௌத்தா போவாரு, கட்டில் எப்ப காலியாகும் பையன் நினைச்சிட்டு இருக்கிற பழமொழி சொல்லுவாங்க.
அன்சாரி தோழர்களுக்கு இந்த பாவி சொல்கிறார். அன்சாரி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு பொறுப்பு தனக்கு வேண்டும் என்று அன்சாரி தோழர்கள் கேட்டார்களாம். அவர்களுக்குள் ஒரு இன உணர்வு வந்ததாம். அதுவரை வராத இன உணர்வாம். அச்சனை தந்தை எப்பொழுது மரணிப்பார், கட்டில் எப்பொழுது காலியாகும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்களாம் அன்சாரி தோழர்கள். உங்களுடைய நெஞ்செல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரும்பிலா படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது மௌத்தா போவார், நாம் பதவியை எப்பொழுது அபகரிப்போம் என்று பார்த்தவர்களா சஹாபாக்கள்? அவர்களா அந்த அன்சாரி தோழர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டவர்கள் அன்சாரி தோழர், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னோ எனக்கு முன் நீங்களோ மரணித்து விட்டால் மறுமையில் உங்களை எங்கே வந்து தேடுவது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவர் அல்லவா சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல் உலைக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சாலிஹான இபாதத்துகளை செய்தார்களோ அவர்கள் மறுமை நாளில் தூதரோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள், சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த அன்சாரி தோழர்கள் எப்பொழுது தூதர் மரணிப்பார் பதவியை பறிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்களாம். அன்சாரி தோழர்களும் இது சொல்லுகிற குற்றச்சாட்டு. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது 2 கண்கள் எனது பேரமக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உசைன் பதவி வெறி பிடித்து சென்றாராம். உசைன் பதவி ஆசையோடு சென்றாராம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ஆயத்தையும் ஹதீஸ்களையும் நன்றாக படியுங்கள் சகோதரர்களே. அப்பொழுதுதான் வழிகேட்டிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற முடியும். நான் இந்த ஆய்வுக்கெல்லாம் ஒன்றுமே போகவில்லை. நான் கேட்பது ஒரே கேள்விதான். சஹாபாக்கள் மனிதர் என்ற அடிப்படையிலே தவறு செய்தார்கள். தவறு செய்ததை இப்படி மேடை மேடையாக எடுத்து பேசி எந்த காலமும் இல்லாமல் சமீபத்திய ஓராண்டு காலம் மட்டுமே மேடை தோறும் பேசி பேசி நாமெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று போற்றி புகழ்ந்து வந்த அந்த உத்தம சீலர்களை அவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள், திருடுகிறவர்கள், மார்க்க ஞானம் இல்லாதவர்கள், வெட்டி குத்தி கொலை செய்கிறவர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள், கலகக்காரர்கள், ரவுடிகள் என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே பேசுகிறீர்களே, அல்லாஹ் நிச்சயமாக விடவே மாட்டான். அல்லாஹ் நிச்சயமே விட மாட்டான். நான் கேட்கிறேன், மனிதன் என்ற அடிப்படையிலே நபிமார்கள் தவறு செய்யவில்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் விட்டானே, அந்த கனியை உண்ணாதே என்றான். உண்டார், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் செய்த தவறு. நான் மேடை தோறும் போட்டு ஆதமா சொர்க்கத்தை அனுபவிக்க தெரியாதவர் என்று நான் பேசினால் என்ன சொல்வீர்கள் சகோதரர்களே? மூசா நபியா, அவர் ஒரு கொலைகாரர், ஒரு சிறிய வயதிலே ஒரு பையனை அடித்து கொன்று நாடு விட்டு நாடு சென்றவர் என்று மூசா நபியை நான் பேசினால் என்ன சொல்லுவீர்கள் சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த தீர்ப்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் அல்லாஹ் ஆயத்தையே இறக்கி இருக்கிறான். உமர் அவர்களுக்கு சாதகமாக பத்ர் போரில். அப்ப தூதர் சரியில்லை என்று சொல்லுவதா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கண் தெரியாத அந்த நபித்தோழர் என்று சொன்ன பொழுது பதில் சொல்லாமல் முகத்தை கடுகெடுத்தார் என்பதற்காக வேண்டி அபசவத்தவல்லா கடுகெடுத்து விட்டாரே என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறானே. சலாத்துக்கு பதில் சொல்லாததெல்லாம் ஒரு நபியா என்று மேடைதோடும் பேச முடியுமா சகோதரர்களே? இப்படி பார்க்க போனால் இஸ்லாம் என்னாவது? தூதர்களுடைய கண்ணியம் என்னாவது? தூதர்களுடைய தோழர்களுடைய கண்ணியம் என்னாவது? அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் என்னதான் வழி? இதற்கெல்லாம் என்னதான் வழி? மேடை தோறும் பேச வேண்டும், பெயர் சொல்லி பேச வேண்டும், தெருமுனை பிரச்சாரங்கள் தோறும் பேச வேண்டும். உத்தம சஹாபாக்குடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி. கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் தான் மதிக்கவில்லையா? மதிக்கிறோம் என்கிற பெயரில் இகழ்கிறீர்கள். பத்ர் போரிலே பங்கெடுத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், மரத்தடியிலே பையத்து செய்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இவர் சொர்க்கவாசி அவர் சொர்க்கவாசி என்று சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் விபச்சாரம் புரிந்தவர்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள், நீர் தடாகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டம் நீர் தடாகத்திலே அருக வந்தது. அந்த கூட்டத்தை மலக்குமார்கள் தடுத்தார்கள். அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் குதிங்கால்களை பார்த்து திரும்ப சென்று விட்டார்கள். மார்க்கத்தை விட்டு அவர்கள் சென்றவர்கள். அப்ப சஹாபாக்களே மார்க்கத்தை விட்டு போகத்தானே செஞ்சிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு மார்க்கம் தெரியாது. வயிறு எரியலையா சகோதரர்களே? வயிறு எரியலையா? உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் இந்த நபிமொழியிலிருந்து என்ன தெரியுது? இந்த நபிமொழியிலிருந்து என்ன உங்களுக்கு தெரியுது? இந்த இடத்துலதான் ஆரம்பத்தில் நான் சொன்னதை நீங்க ஞாபகம் வைக்கணும். அஸ்ஹாபி என்ற இமாம்கள், ஹதீஸ்களை இமாம்கள் எழுதுகிறார்கள் என்றால் சஹாபாக்கள் என்றால் யாரு? கண்ணால் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் தான். அவர் எல்லாமே சஹாபாக்கள் தான். எல்லா சஹாபாக்களும் பத்ர் போர்ல பங்கெடுத்தார்களா? இல்ல. எல்லா சஹாபாக்களும் மரத்தடியில பையத் செஞ்சார்களா? இல்ல.
அப்ப அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நீர்த்தடாகத்தில் தண்ணீர் இருந்து தடுத்த அந்த நபித்தோழர்கள் எல்லாம் யாரு? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனார். மிஅராஜுக்கு போய் திரும்ப வந்தோடனே அதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்று மறுத்தார்களே, அவர்கள் யாரு? சஹாபாக்கள் தானே. கிப்லாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றினான். கிப்லா மாற்றத்திற்கு பிறகு ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு சென்றது. அவர்கள் எல்லாம் யாரு? சஹாபாக்கள் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்கு தயாரான உடனே இப்னு உபை என்பவன் 300 நபர்களோடு மதீனாவிலிருந்து வந்தான் போருக்காக வேண்டி வந்து காலை போர் நடக்க போகிறது என்று கண்ட உடனே இரவு நேரத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி 300 நபித்தோழர்களையும் அழைத்துக் கொண்டு சென்றான இப்னு உபை. அவர்கள் யாரு? அவர்கள் நபித்தோழர்கள் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒரு வழக்கு விஷயமாக 2 நபர்கள் வருகிறார்கள். யார் சொல்ல? பொருள் என்னுடையது. உன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொலி உன்னுடையது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், யாருடைய என்று எனக்கு தெரியாது. யார் தகுந்த சாட்சியங்களை கூறுகிறார்களோ அதை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். ஏமாற்றுகிறவருக்கு மறுமை நாளில் நரக நெருப்பாலான ஒரு துண்டை எனது கையால் எடுத்து நான் தருவேன் என்கிறார். அப்படியானால் நபித்தோழர்களில் யார் உண்மையானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாது. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் ஜகாத் கொடுக்க ஒரு மறுத்த ஒரு கூட்டம், சியா என்ற ஒரு கூட்டம் பிரிந்தது, காரிஜியா என்ற ஒரு கூட்டம் பிரிந்தது, விதியை மறுத்த ஒரு கூட்டம் பிரிந்தது, அறிவை கொண்டுதான் எல்லாமே நாங்கள் முடிவு செய்யும் என்று சொல்லி அப்படி ஒரு கூட்டம் பிரிந்தது. சியாவும் காரிஜியாவும் முர்ஜியாக்களும் எல்லோரும் சொன்னார்கள், நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், நாங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுகிறோம், தூதரை பின்பற்றுகிறோம், சுன்னத் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொன்ன கூட்டம். யார் தடுக்கப்படுவார்கள் அந்த மறுமை நாளில்? கௌசர் என்ற நீர்த்தடாகத்தில் யார் தடுக்கப்படுவார்கள்? அபூபக்கர் சித்திக் அவர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா? பத்ர் போரில் பங்கெடுத்த உத்தம சீலர்களா? அல்லது முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பட்டியலிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டேன், பதவிகளில் உயர்வு உண்டு, அந்தஸ்தில் உயர்வு உண்டு, உங்களை நான் பொருந்திக் கொண்டேன், நீங்கள் என்னை பொருந்திக் கொண்டீர்கள் என்று பட்டியலாக பக்கமாக அல்லாஹ் சொல்கிறானே, அவர்களா கௌசரிலே தடுக்கப்படுகிறார்கள்? யார் தடுக்கப்படுகிறார்? இனி மாயிஷ் அவர்கள் அப்படி செய்திருந்தாலும், போர்க்களத்தில் ஒரு பொருளை ஒரு நபித்தோழர் எடுத்து வைத்துக் கொண்டாலும் எப்படி பேசுவது? இகழ்ந்தா, கண்ணியத்தை குறைத்தா, நபியை அப்படி நாம் பேசுவோமா? நபிமார்களை நீங்க பேசுவீர்கள், உங்களுக்கு நல்ல துணிச்சல் இருக்கிறது, நீங்கள் பேசுவீர்கள். உங்களுடைய திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் 1946வது பக்கம் என்று நினைக்கின்றேன், சரியாக நினைவில்லை. அந்த பக்கத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற ஒரு இறை தூதர், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக எழுதுவது கிறிஸ்தவ மார்க்க மக்களுடைய பழக்கம். அவர் தன்னுடைய மாளிகையை விஸ்தீரணப்படுத்தும் பொழுது பொதுமக்களுடைய சொத்துக்களை அபகரித்தார் என்று துணிச்சலாக எழுதி வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள்? யார் நபித்தோழர்களை பின்பற்றி மதுகபை போல மாறியது? யார் வழிகட்டு போனது? தன்னுடைய மக்களை கூட்டி வைத்து மக்கள் கேட்கிற பொழுதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா, நாமளும் சஹாபாக்களை மதிக்கத்தாம செய்யறோம்னு சொல்றது. திட்டும் போது கிரிமினல் மைண்ட், அவர் ரவுடி, அவர் விபச்சாரம் பண்றவர், திருடுறவரு, தமத்துவாஜி தெரியாதவரு, தலாக்கு பத்தி சட்டம் தெரியாது, குளிப்பு கடமை பத்தி சட்டம் தெரியாது, இதையெல்லாம் வெளியே யார போன சொல்ல சொன்னது? இப்போ இது ரொம்ப அவசியமா? இது ரொம்ப அவசியமா? இவர் எடுக்கக்கூடிய ஜக்காத்து போன்ற இன்னும் என்னென்னலாம் பலாயத்துக்கு கையில வச்சிருக்காரா தெரியல. எல்லாம் வெளியே சொல்றதுக்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு எல்லாம் அறிவில்லை, அவர்களுக்கு மார்க்கம் கிடையாது, எங்களுடைய தலைமையில் இருக்கிற எல்லாத்துக்கும் தான் அறிவு ஞானம் உள்ளவர்கள் சொல்லி தீர்மானிச்சுட்டா எல்லா வகையான முசீபத்து பிரச்சனை சமூகத்தில் சொல்லலாம் இல்லையா? அதற்கு செய்த ஏற்பாடு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாடத்திலிருந்து படிக்கலாம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, பாடத்தை அங்கிருந்து படியுங்கள் சகோதரர்களே. பத்ர் போரில் பங்கெடுத்த சஹாபாக்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் இல்லைங்களா? இந்த பத்ர் போரில் பங்கெடுத்த சஹாபாக்கள் தவறு செய்தால் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? மக்கா வெற்றி கொள்ள போகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை ஒரு நபி தோழர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறார், முகமது அவர்கள் படை திரட்டி வரப்போகிறார் என்று. உளவு செய்தி, நாட்டினுடைய ரகசியத்தை தெரியப்படுத்திய குற்றத்திற்கு அவர் பிடிக்கப்படுகிறார். தண்டிப்புகளுக்கு முன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பத்ர் போரில் பங்கெடுத்தவர், அவரை விட்டு விடுங்கள் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா களங்கம் சுமத்தப்படுகிறது. அதில் பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு நபி தோழர் உண்டு, அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்படுகிறார். இப்படியெல்லாம் நமக்கு
அவருடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் சொர்க்கவாசி. மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்தாலும் நாம் எல்லாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நபிமார்களிடத்திலும் தவறு வந்திருக்கிறது. எந்த அடிப்படையில் பார்க்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு கொச்சைப்படுத்தி இப்படி பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடவே மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, சரி, நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பாடம் என்ன? 59வது அத்தியாயம் 10வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிற பாடம். இப்படி சஹாபாக்கள் குறித்து மார்க்கம் தெரியாத ஏதாவது சம்பவத்தை கேள்விப்பட்டாலோ, ஏதாவது சம்பவத்திற்கு முரண்பாடான தீர்ப்பு சொன்னார்கள் என்று தெரிந்தாலோ, அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? மூமினுடைய பண்பு என்ன? மேடை போட்டு பேசுவதா? ஒன்றுமே தெரியாத, மார்க்கம் தெரியாத மக்களை வைத்து உத்தம சீலர்களை இழிவாக பேசுவதா மரபு? அல்லாஹ் கற்றுத்தருகிறான். 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இஃபிர் லனா وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا إِلَّا لِلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَحِيمٌ. யா அல்லாஹ், எங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால் சென்று போன அந்த நன்மக்களையும் நீ மன்னிப்பாயாக, அந்த நன்மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் குரோதங்களை உண்டாக்காதே யா அல்லாஹ். என்ன துவா பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எல்லா இமாம்களும் ஓதுகிற துவா. முஆவியாவுடைய சண்டை, ஆயிஷாவுடைய சண்டை, என்ன நபித்தோழர்கள் சிறிய தவறு மனிதன் என்ற அடிப்படையில் செய்து நமக்கு வந்தால், யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் முஹாஜிர்கள், அவர்கள் அன்சாரிகள், அவர்கள் செய்த தியாகத்தால் தான் உலகமே இன்றைக்கு மார்க்கத்தை விளங்கி இருக்கிறது யா அல்லாஹ் என்று சொல்லி அவருக்காக வேண்டி துவா செய்வதற்கு பதிலாக ரவுடிகள், கிரிமினல் மைண்ட், மார்க்கம் தெரியாதவர்கள், விபச்சாரம் புரிகிறவர்கள், திருடுகிறவர்கள் என்றெல்லாம் பேசினால் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக விடமாட்டான். இந்த சமூகத்திலே நிச்சயமாக இது போன்ற கூட்டங்களை பல இடங்களிலும் போட்டு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை, சஹாபாக்களை குறித்துள்ள ஒரு விழிப்புணர்வை, அவர்களை குறித்துள்ள ஒரு நன்மதிப்பை சமூக மத்தியிலே ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக சுருக்கம் என்னவென்றால், சஹாபாக்களை பின்பற்றுவது மதுஹபா என்றால் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று உலகத்தில் யாரும் சொல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, நம்முடைய நிலைப்பாடு, ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளுடைய நிலைப்பாடு, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத மூடலாக இருக்கப்பட்ட விஷயங்களை விளக்குகின்ற தரத்தில் முதலிலே சஹாபாக்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஏகோபித்து ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு நாம் தலை சாய்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக தெளிவாக சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆற்றப்பட்ட உரையினுடைய சாராம்சம் இதுதான். சஹாபாக்களுடைய மேன்மையை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும். சஹாபாக்களுடைய கண்ணியத்தை மக்கள் மத்தியிலே உயர்த்த வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரிஅஹ் وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية